இதில் 62. மீனாட்சி அர்ஜுன் தனியாக பேசியதை நினைத்து பயந்து புலம்பிக் கொண்டிருக்க, அர்ஜுன் இதெல்லாம் ஒன்னும் இல்லம்மா, சும்மாதான் பேசினேன் என்று சொல்லியும், இல்ல அர்ஜுன் கண்ணா, கண்ட நேரத்துல வெளியே போயிட்டு வந்ததால தான் ஏதோ காத்து கருப்பு அடிச்சிருச்சு போல. சாயங்காலமா கோயிலுக்கு போய் அந்த அம்மனை நல்லா வேண்டிக்கிட்டு விபூதி வாங்கிட்டு வரேன். அதை போட்டா எப்பேற்பட்ட காத்து கருப்பா இருந்தாலும் தெரிச்சு ஓடி போயிரும். அவர் பாட்டுக்கு புலம்ப, ஏண்டா வாயை திறந்தோம் என்ற ரீதியில் தலையில் கை வைத்து அமர்ந்து விட்டான். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டே உள்ளுக்குள் அவன் நிலையை எண்ணி சிரித்துக்கொண்டு வெளியே முறைப்பாக மாதுளம்பழச்சாறு போட்டு எடுத்து வந்த மகி, இந்தாங்க ஜூஸ் என்று இழுவையாக அவனிடம் நீட்ட, அவளையும் அவள் கையில் இருந்த ஜூஸையும் மாறி மாறி பார்த்தவன், எனக்கு ஜூஸ் வேண்டாம் என்றவனை அவள் புருவம் உயர்த்தி பார்த்து வைக்க, ஏன் கண்ணா ஜூஸ் வேணான்னு சொல்ற? இப்பதானே ஜூஸ் வேணும்னு கேட்ட. மீனாட்சி சொல்ல, கேட்டேன்தாமா, ஆனா இப்ப எனக்கு ஜூஸ்க்கு பதிலா சுட சுட பால் வேணும் என்று சொன்னதும், நீயா பால் கேக்குற? இது வரைக்கும் நீ பால் குடிச்சு நான் பார்த்ததே இல்லையேப்பா. மீனாட்சி ஆச்சரியமாக சொல்ல, உன் மையன் என்னென்ன குடிக்கிறான்னு தெரியாத அப்பாவியா இருக்கியே மீனு. பாரு, இப்ப கூட வெக்கமே இல்லாம குடிச்சிட்டு வந்து ஒன்னும் தெரியாத பாப்பாவாட்டும் உட்கார்ந்துருக்கான். அர்ஜுனோ, இல்லம்மா, ஊர்ல பாதாம் பிஸ்தாலாம் போட்டு பாலெல்லாம் இவதான் வந்து கொடுப்பா, அப்படியே பழகிக்கிட்டேன். மகியோ, அத்தை இவக ஊருக்கு வந்தப்போ நான் தான் கொடுத்து பழக்கினேன் வேகமாக கூறி மீண்டும் சமையல் கட்டுக்குள் சென்று விட, போகும் மகியை குறும்பு மிளரும் கண்களோடு பார்த்த அர்ஜுன், மா நான் ரூமுக்கு போறேன், ஏஞ்சல அங்கேயே பாலை கொண்டு வர சொல்லுங்க என்றவன் எழுந்து அவன் அறைக்கு சென்று விட, சரி என்ற மீனாட்சி கையில் வைத்திருந்த ஜபமாலையை சுழற்றுவதில் கவனத்தை செலுத்தினார். சிறிது நேரத்தில் எல்லாம் பாலை காய்ச்சி எடுத்து வந்தவள் அர்ஜுன் மேலே இருப்பதாக மீனாட்சி சொல்லவும், அவன் அறை வாயிலில் முன் வந்து நின்ற மகி கதவை லேசாக திறந்திருப்பதை பார்த்து உள்ளே செல்ல எத்தரித்து, பின் என்ன நினைத்தாலோ வெளியே நின்றபடியே அறை கதவை தட்ட, குளிப்பதற்காக சட்டையை கலட்டி கொண்டிருந்த அர்ஜுன், யா கம் என குரல் கொடுத்து துண்டை எடுத்து வைத்ததும் கதவை தட்டியவர்கள் யாரும் வராமல் இருக்கவே யோசனையாக கதவருகில் சென்று பார்க்க மகி நிற்பதை கண்டவன், ஏஞ்சல் எதுக்கடி கதவை தட்டிட்டு வெளியே நிக்கிற? இது நம்ம ரூம், நீ பாட்டுக்கு உள்ள வர வேண்டியதானே. அர்ஜுன் சொல்வதை காதில் வாங்காமல், இந்த பாலை எடுத்துக்கோங்க, எனக்கு வேலை இருக்கு என்றவளின் பேச்சு ஒட்டா தன்மையாக இருப்பதை உணர்ந்தவன், ஏஞ்சல் என் மேல கோவமா இருக்கியா? அவன் சரியாக கண்டு கொள்ள, நான் எதுக்கு உங்க மேல கோவப்பட போறேன்? உரிமை உள்ள இடத்துலதான் கோபமும் சந்தோஷமும் இருக்கும். பால் ஆறுது, சீக்கிரம் எடுத்துக்கோங்க. அவள் எங்கோ பார்த்து தட்டில் இருந்த பால் குவளையை அவளிடம் நீட்ட, அவள் பேச்சில் கோபம் ஏறியது. அப்போ என்கிட்ட உனக்கு உரிமை இல்லைன்னு சொல்ல வரியாடி? அவன் பற்களை கடிக்க, உங்ககிட்ட உரிமை எடுத்துக்க விருப்பம் இல்லைன்னு சொல்ல வர. எனக்கு ஹாஸ்பிட்டல் போக நேரம் ஆச்சு, சீக்கிரம் இந்த பாலை எடுங்க என்றதும் தான் தாமதம். தரை எங்கும் பால் சிதறி கண்ணாடி குவளை உடைந்து நொறுங்கியது. என்ன பண்றிய? அவள் பதறி போய் கேட்க மகியின் கைப்பிடித்து அறைக்குள் இழுத்து சென்றவன், அத்தான்னு சொல்லுடி. கோபத்தில் சிவந்த முகத்தோடு அவள் கையை இறுக்கி பிடிக்க, ஆ வலிக்குது, கையை விடுங்க. அவள் அவனை விட்டு போவதிலேயே குறியாக இருக்க, அத்தான்னு சொல்லுடி. மீண்டும் அழுத்தமான குரலில் கர்ஜிக்க, அவன் கோபத்தின் அளவை புரிந்து அவனை நிமிர்ந்து பார்த்த மகி, இப்ப என்ன உங்களை அத்தான்னு சொல்லணும் அவ்வளவுதானே? அத்தா 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 போதுமா? இப்பயாவது என் கையை விடுங்க. கலங்கிய வெளியில் நீர் தேங்கி வேகமாக அவள் உரைக்க கையை விடுத்து அவள் இடுப்பில் கை கொடுத்து அவனுடன் கட்டி கொண்ட அர்ஜுன், என் பொண்டாட்டி கோவப்பட்டாலும் அழகா இருக்காளே என்றவன் சிவந்த மூக்கு நுனியில் முத்தம் வைக்க சட்டென்ன கழுத்தை திருப்பியவள் எந்த ஒரு எதிர்வினையும் ஆற்றாமல் மரக்கட்டை போன்று உணர்வில்லாது நிற்பதை கண்டு வேதனையானது ஆண்மனம். ஏஞ்சல், நான் பேசினது தப்புதான், உன்கிட்ட போய் அப்படி பேசிருக்க கூடாதுடி. அந்த நேரம் என் மேல உள்ள கோபத்தை சட்டுன்னு உன்கிட்ட காட்டிட்டேன். நான் பேசின வார்த்தைக்கு கோபம் இருந்தா என்னை அடிச்சிடு. அதை விட்டுட்டு யாரோ போல நடந்துக்கிட்டு ஒதுங்கி போகாத ஏஞ்சல், என்னால தாங்க முடியாதுடி. அதுவரை கோபமாக ஒலித்த குரல் தழுதழுத்து வெளியே வர கணவனின் ஏக்கம் நிறைந்த பேச்சில் உள்ளுர தவித்து போன மகி உதடு கடுத்து தன்னை சமன் செய்ய முயற்சிக்க, ஏஞ்சல் இன்னும் உன் கோபம் போகலையா? சரி, உன் கோபம் போக நான் என்னடி பண்ணணும்? எதுவா இருந்தாலும் சொல்லு, அதை செய்ய நான் தயாரா இருக்கேன். என்ன பாரடி. அவள் தாடையை தொட்டு அவன் புறம் திருப்ப, நீய ஒண்ணு செய்யாம இருந்தாலே போதும் என்று கண்களை தாழ்த்தி கொண்டாள் மங்கை. இவ்வளவு தூரம் சொல்றேன், இன்னும் என் மேல கோபம் போகல.
அவ்வளவு வீம்பு உனக்கு இல்ல? அவனை முறைத்த மகி. பேசுறதெல்லாம் பேசிட்டு இப்ப வந்து சகஜமா இருடினா எப்படி அத்தான் முடியும்? நான் ஹாஸ்பிட்டல் போகணும். இன்னைக்கு எனக்கு நிறைய அப்பாயின்மெண்ட் இருக்கு. அவன் கை சிறையில் நெளிந்து கொண்டே அவள் சொல்ல, உன்னை கொஞ்ச நாள் ஹாஸ்பிட்டல் போக வேண்டாம் தானடி சொன்ன. என் சொல் பேச்ச மீறி இப்ப திரும்பவும் போறேன்னா என்னடி அர்த்தம்? நைட்டு என்ன நடந்துச்சுன்னு ஞாபகம் இருக்கா? அவளை உறுத்து விழுத்தபடி அவன் கடுமையாக வினவ. அடுத்த 2 வாரத்துக்கு தொடர்ந்து அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். இப்ப போய் நான் போகலைனா அப்புறம் கஷ்டமா போயிடாதான். வேற ஏதாவது பிரச்சனை வந்தா கூட பரவாயில்ல. வரவங்க பிரெக்னன்ட் லேடிஸ் பாவம் இல்லையா? வந்துட்டு திரும்பி போகணும்னா கஷ்டமாயிடாதான். ப்ளீஸ் இந்த 2 வீக்ஸ் மட்டும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரேனே. அவன் தாடியை பிடித்து ஆட்டி கெஞ்சலாக கேட்க தன்னவள் தன்னிடம் முதல் முறையாக கேட்டும் ஒன்றை மறுக்க முடியவில்லை அவனால். தன்னையும் தன் பாதுகாப்பையும் மீறி என்ன ஆகிவிடப் போகிறது என்ற நினைப்பையும் தாண்டி ஒருவித பயம் அவனை ஆட்கொள்ள எதையும் வெளியே காட்டிக் கொள்ளாதவன் அழகாய் சிவந்த இதழை விரித்து, போயிட்டு வாடி என் செல்ல பொண்டாட்டி. அவள் கண்ணம் கிள்ளி முத்தம் வைக்க வெக்கத்தில் தலை தாழ்த்தியவள். உங்களுக்கு ஒன்னும் கோபம் இல்லையாத்தான்? மென்மையாக அவள் கேட்க, எனக்கு கோபம் எல்லாம் இல்லடி. ஆனா இப்ப நிலைமை சரியில்லை. அதை நினைச்சுதான் உன்னை வெளியே விடுற ஒரு மாதிரி நெருடலா இருக்கு. மற்றபடி உன் சுதந்திரத்துல நான் எப்பவுமே குறுக்க வரமாட்டேன் ஏஞ்சல். நீ போய் ரெடியாகு. நானே இனி உன்னை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் விடுறேன் என்றதும் மகிழ்ச்சியாக அவனை அணைத்து கொண்ட மகி அவன் எதிர்பாராத நேரத்தில் அவன் கன்னத்தில் ஒரு முத்தம் வைத்துவிட்டு, ஏன் செல்லாத்தான் என கொஞ்சிக் கொண்டே அவனிடமிருந்து பிரிந்து ஓட உதடு கடித்து தலை கோதி முதன் முறையாக வெக்கம் கொண்ட ஆண்மகன் அழகாக புன்னகைத்தான். வெகு நாட்கள் கழித்து கணவன் மனைவி இருவரின் முகத்தில் சந்தோஷம் ஊற்றெடுக்க ஜோடியாக அமர்ந்து உண்டுவிட்டு ஒன்றாக வெளியே செல்வதை கண்ட தாயுள்ளம் நெகிழ்ச்சியடைந்தது. கார் செல்லும் வழியெங்கும் மகியை சீண்டி சிவக்க வைத்தவன் அவள் இதழை சிறை செய்திருந்தான். ஒற்றை முத்தமே அவளை சோர்வடைய செய்ய மூச்சு காற்றுக்காக கண்களால் யாசகம் கேட்டும் மனைவியை கண்டு மனம் இறங்காமல் பிரிந்தவனுக்கு ஏனோ மனதில் சொல்ல முடியாத பதட்டம் பரவியது. அதை மறைத்து தன்னவளின் முகம் பார்த்தவன் அவளின் சோர்ந்த முகத்தை கண்டவன், இந்த டைம்ல கூட நீ ஹாஸ்பிட்டல் போகணுமாடி? சோர்ந்து போயிருக்கியே, மேனேஜ் பண்ணிப்பியா? இதோடு 100 முறையேனும் இக்கேள்வியை அவளிடம் கேட்டிருப்பான். அதெல்லாம் பழகிடுச்சத்தான், ஒன்னும் பிரச்சனை இல்ல. அவளும் ஒவ்வொரு முறையும் பொறுமையாகவே பதில் கூறியும் ஏதோ பெற்ற குழந்தையை முதல் முறையாக பள்ளியில் சேர்க்க போகும் தாய் போல் பரிதவித்து போனது ஆணுள்ளம். காரை கிளப்பியவன் மீண்டும் ஆளரவமற்ற சாலையில் நிறுத்த தன்னவன் மனம் புரிந்து கிளி பரவியது பெண் மனதில். பெண் அவளை செல்லமாக இம்சித்து மருத்துவமனையில் அவளை அழைத்து வந்து இறக்கி விடுவதற்குள் அவளை ஒரு வழியாக்கிவிட்டான் அர்ஜுன். வெக்கம் பூசிய முகத்தோடு காரில் இருந்து இறங்கி அவன் முகம் பார்க்க நாணி துள்ளி குதித்து ஓடி செல்லும் மனைவியை கண்டவனுக்கு அதுவரை இருந்த மகிழ்ச்சி எல்லாம் வடிந்து மனம் ஒரு நிலையில் இல்லாது தவிர்த்து போக அந்நேரம் அவனுக்கு வந்த அழைப்பை ஏற்று காதில் வைத்தவன் டாமிட் என்று கத்திய கத்தலில் அலைபேசியை சிதறி உடையாததுதான் குறை. இதழ் 63. மருத்துவமனைக்குள் செல்லும் மனைவியை இதழ் கடையோர புன்னகையுடன் அர்ஜுன் பார்த்திருக்க அவன் அலைபேசி அதிரவே அழைப்பை ஏற்று காதில் வைக்க, ஹலோ அர்ஜுன், கல்யாணம்லாம் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். என்கிட்ட நீ சொல்லவே இல்லையே. எனிவே கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீட்டி முழக்கி அந்த பக்கம் ரகுவின் குரல் எல்லலாக நகைய எரிச்சலாக கேட்டுக்கொண்ட அர்ஜுன், உன் வாழ்த்த நான் எதிர்பார்த்து காத்திருக்கல ரகு. எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ண, அதை மட்டும் சொல்லு. கடுமையாக அவன் மொழிய. அட என்ன அர்ஜுன், இப்ப எதுக்கு இவ்வளோ கோபமா பேசுற? சரி, நான் ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கே வரேன். உன் பொண்டாட்டி சரியான கிராமத்து கட்டையாமே என்றதும் கைகள் இருக்க மடக்கி ஷடப் ரகு. அர்ஜுன் சில மேரி கத்த. அட என்ன அர்ஜுன், நீ நான் சொல்ல வர்றதையே காதல வாங்காம டென்ஷன் ஆகிற. உன் ஒய்ஃபு கிராமத்துல வளர்ந்தாலும் கை தேர்ந்த கைனகாலஜிஸ்ட்னு கேள்விப்பட்டேன். ஆனா ஒழுக்கமா வளர்ந்த பிள்ளையாமே. உன்ன மாதிரி தினமும் ஒரு பொண்ணு கூட ரூம் போட்டு கூத்தடிக்கிறவன எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டா? ரகு கேட்க, டேய், என் ஒய்ஃப் பத்தியும் என் பர்சனல் பத்தியும் பேச உனக்கு தகுதியே இல்லை. உன்ன மாதிரி நான் யாரையும் பலவந்தப்படுத்தி ரூம் போட்டு ரேப் பண்ணி யார் வயதிலையும் புள்ள கொடுத்து ஏமாத்தல. அண்ட் இதை பத்தின விளக்கத்தை உனக்கு நான் கொடுக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. மரியாதையா போனை வை. அர்ஜுன் அடக்கப்பட்ட கோபத்துடன் மொழிந்து இணைப்பை துண்டிக்க போக, வெயிட் அர்ஜுன், போனை வச்சிடாத, இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் என்றதும் அர்ஜுன் பூர்வ முடிச்சுடன் அமைதி காக்க, உன் ஒய்ஃப் ஃபோன் நம்பர் இதுதானே என 10 இலக்க நம்பரை அவன் சொல்ல, டேய் ரகு,
ஓ லிமிட்டை நீ கிராஸ் பண்ற. நீ மட்டும் என் கையில கிடைச்சா அடிச்சே கொண்டு போடுவ, சரியா? பாதையில் அர்ஜுன் பேச்சை நிறுத்தி ரகு தொடர்ந்து நக்கலடிக்க இவன் ஆத்திரம் தாளாது பற்களை கடித்தான். என்ன அர்ஜுன், அமைதியாகிட்ட? சரி, நீ இப்படி அமைதியாவே இரு, அப்பதான் நான் சொல்ல வந்தத இடைஞ்சல் இல்லாம சொல்ல முடியும் என்றவன், உன் போனுக்கு ஒரு வீடியோ அனுப்பியிருக்கேன், கொஞ்சம் பார்த்துட்டு லைன்ல வா. அது வரைக்கும் நான் வெயிட் பண்றேன் அர்ஜுன் என்று அவன் குதர்க்கமாக சொல்ல அர்ஜுன் ஏதோ சரியில்லை என நினைத்து உடனே காதில் வைத்திருந்த போனை எடுத்து ரகு அனுப்பிய வீடியோவை பார்க்க ஒரு நொடி இதயம் நின்று துடித்து மனம் கனத்து போனது. மகியை பார்க்கும் முன் காமவெறியில் கண்கள் சிவக்க போதைப் பொருள் எடுத்துக்கொண்டு காரில் ஒரு பொண்ணுடன் முத்தமிடும் காட்சியை வீடியோவாக அனுப்பியிருந்தான் ரகு. அதை கண்டு தலையில் அடித்து கொண்டவன், இப்ப எதுக்கு இதை எனக்கு அனுப்பி வச்ச ரகு? பல்லை கடித்து அவன் உரிமை, இத உனக்கு முன்னமே உன் ஒய்ஃபுக்கு அனுப்பி வச்சிட்டேன் அர்ஜுன், இன்னும் உன் ஒய்ஃப் நான் அனுப்புனேன் என்று நிறுத்தி உன் முத்த வீடியோ காட்சிய பார்க்கல அர்ஜுன். அதான் என்ன காரணமா அதை உன் ஒய்ஃப் பார்க்கலன்னு கேட்கத்தான் உனக்கு போன் பண்ணேன் அர்ஜுன். ரகு வன்மமாக சொல்ல அர்ஜுன் முகமெங்கும் வியர்த்து வடிந்தது. இந்த தருணத்தை நினைத்துத்தானே அவன் உயிருடன் மருகி தவித்தது. தான் செய்த தவறான வேலைகளை வாய் வார்த்தைகளாக சொன்னாலே தாங்க மாட்டாளே, இவன் வீடியோவாக அனுப்பியதை பார்த்தால் என்னவள் உயிருடன் கருகி விடுவாளே என்று பதட்டமடைந்தவன் தன் எதிரி முன் தன் பலவீனம் காட்ட நினைக்காதவன் கண்களை மூடி தன்னை ஒரு நிலைப்படுத்தியவன் மீண்டும் போனை காதில் வைக்க, என்ன அர்ஜுன் பாத்தியா, இன்னும் இதுக்கு மேலேயும் வீடியோ எடுக்க சொல்லி அந்த லில்லி கிட்ட பணம் கொடுத்து அனுப்புனேன். ஆனா அவ நான் சொன்ன வேலையை விட்டுட்டு நீ அடிச்ச கேஸ்ல மதி மயங்கி முத்த வீடியோ மட்டும் எடுத்துட்டு வந்துட்டா. அது ஒண்ணு போதாது உன் கல்யாண வாழ்க்கைய நிம்மதி இல்லாம செய்யறதுக்கு? என் ஹோட்டல் எல்லாத்தையும் ஒரே நாள்ல சீல் வச்சு என்ன ஒரே நாள்ல நடுத்தருக்கு கொண்டு வந்தல, அதுக்கு இதெல்லாம் ஒரு சின்ன பிள்ளையார் சொல்லிதான் அர்ஜுன். இது வரைக்கும் என் வாழ்க்கையில நீ ஆடுன, ஆனா இதுக்கு மேலதான் நீ என்னோட ஆட்டத்தை பார்க்க போற அர்ஜுன். ரகு பழி வெறி கொண்டு கத்த, இப்போ இதுதான் விஷயமா? நான் கூட எனக்கு எதிரா நீ என்னவோ பெரிய விஷயம் பண்ணி வச்சுட்டு தான் என்கிட்ட இவ்வளோ பில்டப் பண்றேன்னு நினைச்சேன். ஆனா ஒன்னும் இல்லாத சப்ப மேட்ருக்கு போன் பண்ணி என் டயத்தை வீணாக்கிட்டிய ரகு. ஓகே, நான் வைக்கிட்டா? அடுத்த தடவை இன்னும் நல்லா பெட்டரா யோசிச்சு என் வாழ்க்கையை கெடுக்க திட்டம் போட்டு எனக்கு போன் பண்ணு. அர்ஜுன் உள்ளுக்குள் இருக்கும் பயத்தை மறைத்து அவனிடம் நக்கல் தொனியில் பதில் கொடுக்க அந்த பக்கம் ரகுவிற்கு சப்பென்று போனது. அவன் மனைவிக்கு இவன் செய்த லீலைகள் தெரிந்தால் அவனை விட்டு பிரிந்து சென்று விடுவாள். அந்த கவலையில் அர்ஜுன் இருக்கும்போது ஈஸியாக அவன் ஹோட்டலுக்கும் அவனுக்கு இருக்கும் நன்மதிப்பை கெடுத்து அவ பெயரை உண்டு பண்ணி அர்ஜுனை ஒன்றுமில்லாமல் ஆக்கலாம் என்று நினைத்திருக்க கடைசியில் அர்ஜுனின் திமிரான பேச்சில் மூக்குடைந்து போனான் ரகு. இருந்தும் தோல்வியை விட்டு கொடுக்காது. என்ன அர்ஜுன், நீ உன் கெத்த விடாம திமிரா பேசினா நான் நம்பிடுவேனா? இருந்தாலும் சும்மா சொல்லக்கூடாது. உன் ஆளு கிராமத்து கிளியா இருந்தாலும் சும்மா நச்சுன்னு இருக்கா. ஒரு நாள் வாழ்ந்தாலும் உன் பொண்டாட்டி மாதிரி ஒருத்தியோட. அவன் சொல்லி முடிப்பதற்குள் டேமிட் என்று அர்ஜுன் கத்திய கத்தலில் அந்த பக்கம் ரகுவிற்கு பயம் ஒரு புறம் இருந்தாலும் மட்டற்ற மகிழ்ச்சி அர்ஜுனின் கோபத்தை திரித்துண்டி விட்டதில். டே ராஸ்கல், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசின மவனே நீ எங்க இருந்தாலும் தேடி வந்து கொள்ளு வேண்டா, வைடா போன என்று அழைப்பை துண்டித்து கோபம் தீரும் வரை டேஷ்போர்டில் கையை குத்தி தன்னைத்தானே காயப்படுத்தி கொண்டவனுக்கு மகி போனில் இருக்கும் வீடியோ ஞாபகம் வர எங்கே மகி அந்த வீடியோவை பார்த்து விட்டால் பிரச்சனையாகிவிடுமோ என்று பதறி அவசர அவசரமாக காரை விட்டு இறங்கி ஓடினான் மருத்துவமனைக்குள். மகி உள்ளே வரும்போதே அவனுக்காக அப்பாயின்மெண்ட் போட்டு காத்திருந்த கர்ப்பிணி பெண்களை பார்த்து கொண்டே அவளின் அறைக்கு வந்தவள் பேகை வைத்துவிட்டு வெள்ளைக்கோட்டை மாட்டிக்கொண்டு இருக்கையில் அமர்ந்ததும் அவளின் நேரத்தை வேலையை மூழ்கடித்துவிட இரவு அவளின் போனை மறந்து வைத்துவிட்டு போனது கூட நினைவில் இல்லாது போனது. அதில் கதிர், மீனாட்சி, அர்ஜுன், கடைசியாக ரகு என மாறி மாறி இடைவிடாது அழைப்பு விடுத்து கொண்டே இருந்ததில் ஒளி வீசியே அதன் சத்துக்களை வடித்து பாவம் அது கடைசியாக உயிரையும் விட்டிருந்தது. குழந்தை நல்ல மூமெண்ட்ல இருக்கு, தண்ணி நல்லா குடிங்க, சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணுங்க, வாக்கிங் போங்க, டெலிவரி நெருங்கிடுச்சேன்னு பயப்படாதீங்க, மைண்டை ஃப்ரீயா வச்சுக்கோங்க, அப்பதான் ஆரோக்கியமா குழந்தை பிறக்கும் என ஒரு நிறை மாத பெண்ணின் ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்த்து பரிசோதித்து அவளுக்கான சத்து மாத்திரையை எழுதியபடியே மகி கூறி முடித்து அனுப்பி வைக்க அடுத்த பெண்மணி வந்தார். சார், ஜென்ஸ் நாட் அலவுட், நீங்க உள்ள போகக்கூடாது, மேடம் பேஷண்ட்ஸை செக் பண்ணிட்டு இருக்காங்க,
என்று ஒரு தாதி பெண் கத்திக்கொண்டே அவன் பின்னே ஓடிவர அது எதையும் காதில் வாங்காத அர்ஜுன் வேக எட்டுகளில் நேராக மகி இருக்கும் அறையில் நுழைந்திருந்தான். தாதி பெண்ணின் சத்தத்தில் அடுத்த பெண்ணை அந்த அறைக்கு தடுப்பில் இருந்த படுக்கையில் படுக்க வைத்து பரிசோதனை செய்து கொண்டிருந்தவள், சிஸ்டர், இங்க ஏன் இப்படி சத்தம் போடுறீங்க என்றபடி வெளியே வந்தவள் அர்ஜுனை கண்டு கண்கள் விரிக்க, அத்தான் என அவள் இதழ்கள் தன்னிச்சையாக முணுமுணுத்து அந்த தாதியை பார்க்க, மேடம், இவர்தான் நான் சொல்ல கேட்காம உள்ள வந்துட்டார் மேடம், அதான் வெளியே போக சொல்றேன், கேட்க மாட்டேங்கிறாரு என்று அந்த தாதி பெண் படபடப்பாக அர்ஜுனை பற்றி மகியிடம் புகார் அளிக்க, அர்ஜுனை ஒரு பார்வை பார்க்கவும் அவன் முகம் ஒரு மாதிரி குழப்பமான நிலையில் இருப்பதை கண்டு ஏதோ சரியில்லை என்று நினைத்தவள், ஒன்னும் பிரச்சனை இல்லை சிஸ்டர், இவர் என் ஹஸ்பண்ட் தான், ஏதோ முக்கியமா பேசணும்னு சொன்னாரு, நான் தான் வேலை பிஸியில மறந்துட்டேன், நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன் என்றதும் பதறிய தாதி பெண், சாரி சார், நீங்க மேடத்தோட ஹஸ்பண்ட் தெரியாம பேசிட்டேன் என்று மன்னிப்பு வேண்டி அங்கிருந்து நகர்ந்தாள். உள்ளே ஒரு பெண் இருப்பது நினைவு வந்தவளாக, அதான் ஒரு 5 மினிட்ஸ் இருங்க, உட்காருங்க, உள்ள ஒருத்தங்க இருக்காங்க, அவங்கள மட்டும் செக் பண்ணி அனுப்பிட்டு வந்துடுறேன் என்று கனிவாக சொல்ல, எப்போதும் அவள் சொல்லுக்கு ஏட்டிக்கு போட்டியாக நடந்து கொள்பவன் அவன் இருந்த மனநிலையில் தன்னவளை பார்த்த பின் கிளிப்பிள்ளை போல் அவள் சொல்வதை ஏற்று அமைதியாக அதே அறையில் மற்றொரு தடுப்பில் அமைக்கப்பட்ட வெயிட்டிங் ஏரியாவில் அமர்ந்து கொண்டான். அந்த பெண்ணை பரிசோதித்து முடித்து அவள் இருக்கையில் வந்து அமர்ந்த மகி யோசனையாக அந்த பெண்ணின் ரிப்போர்ட்டை பார்த்தபடி அமர்ந்திருந்தவள் அவள் எதிரில் படபடப்பாக அமர்ந்திருந்த பெண்ணை பார்த்து, உங்க கூட யார் வந்திருக்காங்க என்றிட, என் வீட்டுக்காரர் மேடம் வந்திருக்காரு, ஏன் மேடம், ஏதாவது பிரச்சனையா? அந்த பெண் பதட்டமடைய, நத்திங், நீங்க உங்க ஹஸ்பண்டை கூட்டிட்டு வாங்க என்றதும் அவளும் சென்று அவளின் கணவனை அழைத்து வர, என்ன மேடம், என் ஒய்ஃபுக்கு ஏதாவது பிரச்சனையா? இங்க குழந்தை நல்லா தானே இருக்கு? அந்த பெண்ணின் கணவன் கலவரமாக கேட்க, இல்ல, உங்களுக்கு தான் பிரச்சனை என்றதும், என்ன மேடம் சொல்றீங்க? கணவன் மனைவி இருவரும் பதட்டமடைய தடுப்புக்கு அந்த புறம் இருந்த அர்ஜுனும் கேள்வியாக நெற்றியை சுருக்கினான். ஆமா மிஸ்டர், உங்க ஒய்ஃப நீங்க நினைக்கிற மாதிரி பிரெக்னன்ட் இல்ல, இன்கேஸ் அவங்க எடுத்துக்கிற ஃபுட் அண்ட் குழந்தை வேணுங்கிற ஸ்ட்ரெஸ்னால கூட இருக்கலாம், அவங்களுக்கு டேட் தள்ளி போயிருக்கலாம், மற்றபடி அவங்க நல்லா தான் இருக்காங்க. பட் உங்க மெடிக்கல் ரிப்போர்ட் செக் பண்ண சிகரெட், குடி, போதைன்னு நிறைய நல்ல பழக்கம் இருக்கு, அதுலயும் பெண்கள் பழக்கம் இருக்கே, ரொம்ப பெருமையா இருக்கு மிஸ்டர். புகைப்பழக்கம் ஆண்களின் விந்தணு தரத்தை குறைச்சு இனப்பெருக்க உறுப்புகளை பாதிக்க செய்யும். குடி, போதை பழக்கம் விந்தணுக்களையும் முட்டை உற்பத்தி செய்யறதையும் வெகுவா பாதிச்சிருக்கு. அப்புறம் பெண்கள் பழக்கம் மொத்தமா வெளியவே உங்க எனர்ஜி லெவலை குறைச்சிரும். அப்படி இருந்தா வீட்டுல மனைவியோட எப்படி முழு உற்சாகத்தோடு கலக்க முடியும்? இப்படியான கூடல் குழந்தை உண்டாகிறதுல 100% தான் வாய்ப்பு இருக்கு. தப்பெல்லாம் உங்க மேல இருக்கும்போது எப்படி உங்களால உங்க மனைவிக்கு குழந்தை உண்டாகும் என்றதும் அந்த கணவன் தலை குனிந்து கொள்ள, அந்த பெண்மணி அசௌகரியமான நிலையில், நான் அப்பவே சொன்ன கேட்டியா என்பது போல் கணவனை குற்றம் சாட்டும் பார்வை பார்த்து, அப்போ எங்களுக்கு குழந்தை பிறக்காதா டாக்டர் என கேட்டவருக்கு கர்ப்பம் என நம்பி வந்து கடைசியாக ஏமாந்து மனமுடைந்து கண்கள் கலங்கி போனது. அதை கேட்ட அர்ஜுனுக்கு மகி சொல்வது அனைத்தும் தனக்கே சொல்வதை போல் உணர்ந்தவன் அதுவரை வேறு பிரச்சனையில் சிக்கி தவித்துக் கொண்டிருந்தவனுக்கு இப்போது தன்னவளின் வாயால் இப்படி ஒரு விஷயத்தை கேள்விப்பட்ட பிறகு அவனை கட்டி வைத்து சவுக்கால் அடித்ததை போல் இருந்தது. மற்ற பிரச்சனைகளை விடுத்து தனக்கும் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குமோ என்ற கவலையில் இதயம் படபடக்க அந்த பெண்ணின் நிலையில் மகியை வைத்து நினைத்து பார்த்தவன் கலங்கி போனான். இல்லை இல்லை, அப்படியெல்லாம் எதுவும் இருக்காது, நான் நல்லா தான் இருக்கேன், என் ஏஞ்சலுக்கு இப்படி ஒரு இக்கட்டான நிலைமைய வரவிட மாட்டேன் என அவன் பாட்டிற்கு அவன் நினைவில் உழண்டு கொண்டிருக்க, இங்கு முறையா உங்க ஹஸ்பண்டுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கணும். இனிமே குடி, சிகரெட், போதைப்பொருள் அப்புறம் பெண்கள் கிட்ட போறத மொத்தமா அவாய்ட் பண்ணுங்க. மன நிறைவான கூடல் தான் எப்போதும் ஆரோக்கியமானது. மனக்கசப்பு இல்லாம புதுசா லைஃபை ஸ்டார்ட் பண்ணுங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். மருத்துவருக்கே உண்டான மிடுக்குடன் மொழிந்து அவர்களுக்கான ட்ரீட்மெண்ட் பத்தியும் விவரத்தை நம்பிக்கையாக சொல்லி அனுப்பி வைத்தவள் தாதியிடம் சற்று நேரம் தன்னை யாரும் பார்க்க அனுமதிக்க வேண்டாம் என்று விட்டு அர்ஜுனுடன் வந்தவன், அத்தா என்றதுதான் தாமதம். பாய்ந்து வந்து இறுக்கி அணைத்து கொண்டான் அவளை. இதழ் 64. அத்தான் என்றதுதான் தாமதம். பாய்ந்து வந்து மகியை கட்டிக்கொண்ட அர்ஜுனின் கண்கள் கலங்கி போனதை அவன் அறியவில்லை. ஆனால் அவன் துணையின் தோல் மேல் ஈரம் பட்டு அவள் கண்டு கொண்டாளே. பதறி போனாள் மகி. அத்தா, என்னாச்சு? எதுக்கு உங்க கண்கள் கலங்கி இருக்கு?
அவள் தோளில் புதைந்து கிடந்த அவன் முகத்தை பெரும்பாடுபட்டு நிமிர்த்தி அவன் முகம் பார்க்க அதுவரை கோபத்திலும் தாபத்திலும் சிவந்து பார்த்திருந்த முகமும் கண்களும் இன்று அழுது சிவந்து பார்த்தவளின் மனம் ரணமானது. ஏசி அறையில் வியர்த்து வடிந்த முகத்தை துப்பட்டா கொண்டு துடைத்து விட்டபடி, காலையில என்னை இறக்கி விடும் போது கூட நல்லா தானே இருந்திய, இப்ப திடீர்னு என்னாச்சாத்தான், அதுவும் கண் கலங்குற அளவுக்கு? தன்னவனின் கலக்கத்தில் தானும் கலங்கியவளாக அவன் முகத்தை கையில் தாங்கி கண்ணம் வருடி கேட்க, கடந்த காலத்தின் துயரம் நெஞ்சில் அழுத்த அழுத்த தன்னவளின் அருகாமையில் அவளிடம் உண்மையை சொல்லவும் முடியாமல் சொல்லாமல் இருக்கவும் முடியாமல் இதயம் விடுத்து விடுவதைப் போல் மூச்சு விட முடியாமல் சிரமமாகியது. பேச வார்த்தைகள் வராது அவனை விட்டு சற்று தள்ளாடி நடந்து மூக்கிலும் கண்ணிலும் நீர் வழிய புறங்கையால் மூக்கையும் முகத்தையும் அழுந்த துடைத்துக் கொண்டவனுக்கு கண்கள் இருட்டி கொண்டு வர தடுமாறியவன் தலையை உலுக்கி நிலைத்து நின்று பெரிய பெரிய மூச்சுகளை எடுத்து தன்னவளின் இரு கைகளையும் நடுக்கத்தோடு இறுக்கி பிடித்துக் கொண்டவன் ஏஞ்சல் என்ற ஒற்றை பெயரை சொல்லக்கூட முடியாதவனாய் நாய் எழாமல் மூச்சு திணறி அவனை பாடாய்ப்படுத்த அவன் செயலை வித்தியாசமாக உணர்ந்த மகிக்கு அவன் இப்படி கஷ்டப்படுவதைக் கண்டு பதட்டமாகியவள் கண்ணில் தாரை தாரையாக கண்ணீர் கொட்ட அவன் பின் கழுத்தை பற்றி நெஞ்சில் படபடப்பாக நீவி விட்டு, அத்தா என்னாச்சு உங்களுக்கு, ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க, எனக்கு பயமா இருக்குத்தான் என்று அழுதபடியே அவனை இருக்கையில் அமர்த்திவிட்டு தண்ணீர் பாட்டிலை எடுத்து வந்து அவசரமாக திறந்து அவனுக்கு கொடுக்க தொண்டைக்குள் அடைக்க அடைக்க தண்ணீர் குடித்து முடித்தவன் சிறு பிள்ளை போல் தாவி அவளின் இடுப்பை கட்டிக்கொண்டு அவளின் வயிற்றில் முகம் புதைத்து தன்னை ஆசுவாசப்படுத்த முயன்று கண்களை மூடிக்கொண்டான். ஒரு நிமிடம் அவளை தவிக்க விட்டு விட்டான் அர்ஜுன். அவன் செயலை கண்டு பயந்து போன மகி அவன் திடீர் அணைப்பில் தன்னவனை வயிற்றில் சுமந்து தாயாகி தலை கோத தொடங்கிவிட்டாள். பயம் என்றால் அறியாதவன் எப்போதும் இதழில் ஓர் அலட்சிய புன்னகையோடு திமிர் பார்வையுடன் 6 அடி உயரத்தை தூக்கி நிறுத்தி நிமிர்ந்த நடையுடன் வலம் வருபவன் இன்று தன் இடையை கட்டிக்கொண்டு எதையோ மனதில் எண்ணி மருகும் அவளின் புருஷ குழந்தையை காண வேதனையாகி போனது. மெல்ல அவன் தலை கோதி முதுகை வருடி கொடுத்தவள், அத்தா அத்தா என இருமுறைக்கு மேல் மென்மையாக அழைக்க பதில் இல்லை அவனிடம். சரியான உறக்கமில்லாது நித்திரைக்கு அழைப்பு விடுத்தது கண்கள். தன்னவளின் உடல் சூட்டில் இதமான கதகதப்பில் வெளியே வேறு கர்ப்பிணி பெண்கள் காத்திருப்பதை உணர்ந்தவள் அவன் உறக்கத்திற்கு செல்வதை பார்த்து, என்ன ஆச்சு இவருக்கு, இப்ப இவர என்ன பண்றது என குழம்பி தவித்தவள் வேறு வழியின்றி அங்கிருந்த சோஃபாவில் அவனை படுக்க வைத்துவிட்டு அவனுடனேயே இருக்க வேண்டும் என்ற மனதை அடக்கிக் கொண்டு அவள் இருக்கையில் சென்று அமர்ந்து மீதம் இருந்த மற்ற அனைவரையும் பரிசோதித்து முடித்தவள் டீனிடம் மதியம் விடுமுறை கேட்டு ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த கணவனிடம் வந்தவள் அவனை அவள் மடியில் போட்டுக்கொண்டு மெல்ல தலை வருடி கொடுக்க சிறிது நேரம் கழித்து மெதுவாக கண் திறந்து மகியை அவன் பார்க்க அந்த பார்வை முழுவதும் ஏதோ ஒரு தவிப்பு. அதை அவளும் உணரத்தான் செய்தாள். இருந்தும் இப்போது எதையும் கேட்க வேண்டாம் என்று நினைத்து, சாப்பிடுறீங்களா தான், மதியம் ஆச்சு. கலைந்திருந்த அவன் தலைமுடியை சரி செய்து கொண்டே அவள் கேட்க என்று தலையசைத்தவன் அவளையே தான் இமை வெட்டாமல் பார்த்திருந்தான். அவள் வீட்டிலிருந்து கொண்டு வந்த உணவை எடுத்து அவளை ஊட்டிவிட அமிர்தமாக எண்ணி வாயில் வாங்கி கொண்டான். சற்று நேரம் அங்கு அமைதி நிலவ, உங்க முகமே சரியில்லை, வாங்க வீட்டுக்கு போகலாம் என்றதும் அதற்கும் என்றவன் எழுந்து நின்றான். அவள் கைகளை இறுக்கமாக பிடித்துக்கொண்டு அவளை கண்டு மெல்லிய புன்னகை சிந்தியவள், இருங்கத்தான் நான் பேக்கை எடுத்துட்டு வரேன் என்று அவள் கையில் தன் கையை உருவிக்கொண்டு செல்ல தாயை பிரியும் குழந்தையின் உணர்வு அவன் முகத்தில். பையில் அனைத்தையும் எடுத்து வைத்த மகி, என் போனை எங்க வச்ச? வாய் திறந்து அவள் புலம்பி தேட அர்ஜுன் முகம் மீண்டும் கலவரமானது. வாஷ்பேஷன் அருகே உள்ள மேஜையில் அவளின் அலைபேசி இருக்க அதை கையில் எடுத்து ஆன் செய்ய அது உயிர்ப்பில்லாது இருக்கவே அப்போதுதான் அவனுக்கு நிம்மதியானது. காலையில் வரும்போது குறும்புக்கண்ணனாக வந்தவன் இப்போது ஏதோ போல் காரை ஓட்டுவதை மகி கவனித்தும் அவனிடம் எதுவும் கேட்டுக்கொள்ளவில்லை. வீடு வந்த மகனையும் மருமகளையும் கேள்வி கேட்காமல் அறைக்கு அனுப்பி வைத்தார் மீனாட்சி. அறைக்கு வந்ததுதான் தாமதம். எப்போதும் அவளை சீண்டி சிவக்க வைத்து கைகள் அவள் உடலில் ஊர்வலம் நடத்தி அதிர்வுகள் செய்பவன் இன்று அவளை மெத்தையில் சாய்த்து அவள் மார்பில் தலை வைத்து கால்களை குறுக்கி அமைதியின் உருவாக படுத்து கொண்டவனின் ஒவ்வொரு செயலையும் அவள் வித்தியாசமாக உணர்ந்து எதுவாக இருந்தாலும் சரி அவனாக சொல்லட்டும் என்று நினைத்து கொஞ்சமும் சலிக்காமல் மன்னவனின் தலை கொதி கொடுத்தது அவள் விரல்கள்.
இங்கு ராதாவோ நாட்கள் செல்ல தனிமையில் யோசித்து யோசித்து களைத்து போன பாவைக்கு இத்தனை நாளும் என்னதான் கோபமாக இருந்தாலும் முரண்டு பிடித்தாலும் தன் மீது தவறில்லை என்று ஒரு முறையேனும் தன்னிடம் தன் விளக்கத்தை கொடுக்க வந்து விடுவான் தானே. தற்கொலை முயற்சிக்கு பிறகு கார்த்தி தன்னை ஒரு முறை கூட வந்து பார்க்கவில்லையே ஏன் என்ற கேள்வி அவள் மனதை அரிக்க காலம் கடந்து உணர்ந்து கொண்டால் தன்னவன் தனக்கு துரோகம் செய்ய மாட்டான் என்று. அது அவளுக்கு முன்னதாகவே புரிந்தாலும் கண்ணால் பார்த்த காட்சி மனதளவில் அவளை மிகவும் மூர்க்கத்தனமாக மாற்றிவிட்டது. கையை அறுத்து கொண்டு பாதி மயக்கத்தில் இருந்தாலும் அவன் பதறி கதறி துடித்த காட்சி அவளின் ஆள் மனதில் புதைந்து போன ஒன்றல்லவா. அதிலும் மற்ற யாரும் அவளிடம் கோபத்தை காட்டவில்லை என்றாலும் பூஜா அப்படியல்லவே. ஒவ்வொரு முறையும் அவளுக்கு சாப்பாடு தண்ணி கொண்டு வரும்போது உன்னை ஒருவன் பலவந்தமாக கட்டி அணைத்து முத்தம் கொடுக்க நேரிட்டு அந்த காட்சியை கார்த்தி பார்க்கும்படி ஆகி அதை எதை பற்றியும் யோசிக்காமல் காதலை தூக்கி எறிந்து தவறு முழுக்க உன்னை பலவந்தப்படுத்தியவன் மேல் இருந்தாலும் அதை நம்பாமல் உன்மேல் சந்தேகம் கொண்டால் நீ தாங்குவாயா? இப்படி ஏதாவது குத்தி காட்டி பேசி செல்வாள், நொறுங்கி போவாள். தன் மாமா தன் மேல் சந்தேகம் கொள்வதா? ஐயோ, அடுத்த நொடியே இறந்து விடுவேனே. ஆனால் என் மாமா எப்படி நான் செய்த வேலையை தாங்கிக் கொண்டாரோ என்று தலையில் எடுத்துக்கொண்டு கதறி அழுதாள். தவறு செய்து விட்டேனே, என் மனம் கவர்ந்தவனின் மனதை காயப்படுத்தி விட்டேனே என்று அறையில் முடங்கி கிடக்க முடியவில்லை. காதல் கொண்ட மனம் கேளாமல் தன்னவன் எங்கே என்று தேடி களைத்தது. அழுது சிவந்த கண்கள். கார்த்தி எங்கே சென்றான் என்றும் அவசரப்பட்டு செய்த தன் தவறினால் குற்ற உணர்வு தலை தூக்க யாரிடமும் வாய்விட்டு கேட்க முடியவில்லை. கார்த்தி வெளிநாடு சென்ற விஷயத்தை குடும்பத்தாரின் பேச்சில் கண்டு கொண்ட ராதா துடித்து போனாள். அதீத காதல் மூளையை மழுங்க செய்ய விளைவு தன்னவன் தன்னை வெறுத்துத்தான் வேண்டாம் என்ற முடிவில் கடல் கடந்து சென்று விட்டானோ என இதயம் வெடித்து அழுதாள். யாரின் சமாதானமும் அவளை கரைக்கவில்லை. பெண்கள் எல்லாம் அவளை சமாதானப்படுத்துவதில் குறியாக இருக்க கதிர் குருவின் குறுகுறுப்பான பார்வை மாற்றங்களை அவர்களின் இணைகள் சரியாக கண்டு கொண்டு அவர்களை தனியாக அழைத்து கொண்டு சென்றவர்கள். இப்ப உண்மைய சொல்ல புரியலா இல்லையா? இப்ப எங்க போயிருக்கு? இரண்டு பெண்களும் கணவன்மார்களை கூறு போட எங்களுக்கு எப்படி தெரியும் என்ற திருட்டு வெளிகளுடன் அங்கிருந்து நகர போக இரண்டு பேரின் சட்டைகளையும் கொத்தாக பற்றி கொண்டனர் இரு பெண்களும். அதில் ஒருவரை ஒருவர் பார்த்து, மாட்டிக்கிட்டோமா பங்கு, வசமா மாட்டிக்கிட்டோம் பங்கு, மைண்ட் வாய்ஸில் பேசி தலையை ஆட்டிக்கொள்ள, என்ன ரெண்டு பேரும் தனியா கண்ணால ஜாட காட்டுறிய, உண்மையை சொல்லுங்க என்று பிடித்த சட்டையை உலுக்கி எடுக்க அந்நேரம் சரியாக குரூப் மெசேஜில் டிங் டிங் என்ற சத்தத்துடன் ஒளி எழுப்பியது. ரிஷிக்கும் சென்றது, அர்ஜுனுக்கும் சென்றது. அவ்வளவு ஏன் முருகன் மற்றும் சூர்யாவிற்கும் சென்றது. ஆண்கள் மட்டும் கொண்ட விளங்காதவன் குரூப் நேம். அதை சந்தேகமாக பார்த்த இரு மனைவிமார்களும் ஒருவரை ஒருவர் பார்த்து சட்டை பாக்கெட்டில் இருந்த போனை வெடுக்கென எடுத்து மெசேஜை ஓபன் செய்து பார்க்க அதில், ராது, லவ் யூடி ராது, உன்னை விட்டு இங்க என்னால இருக்க முடியலடி. எல்லாம் உங்க அண்ணங்காரங்களும் எங்க அண்ணங்காரங்களும் சேர்ந்து பிளான் போட்டு என்னை குண்டு கட்டா தூக்கிட்டு வந்து தோட்டத்து வீட்டுல பூட்டி வச்சுட்டாங்கடி. அந்த காட்டு எருமைங்க என்னை எப்படியாச்சும் காப்பாத்து ராது. இந்த மாமன் உன்னை மட்டும்தான் நம்பி இருக்கேன். உன்னையும் என்னையும் பிரிக்க இவனுங்க ரெண்டு பேருக்கும் சேர்ந்து என்ன கொலை பண்ணி போடுவாங்க. அப்புறம் நீ கல்யாணம் ஆகாமலேயே விதவாயிடுவ. அதை நினைச்சதேன் உன் மாமனால தாங்க முடியல என்று மெசேஜ் தொடர, அட அறபோத நாயி, குடிச்சிட்டு யாருக்கு அனுப்பியிருக்கு பாரு மெசேஜ. ரிஷி மற்றும் முருகன் அதை படித்து தலையில் எடுத்துக்கொள்ள, அட இந்த மாமா என்ன லூசா, தூக்கிட்டு போய் அடைச்சு வச்சவங்களுக்கே காப்பாத்த சொல்லி மெசேஜ் அனுப்பி வச்சிருக்கு. ராதாவை சமாதானம் செய்து கொண்டிருந்த கூட்டத்தை விட்டு தள்ளி வந்து படித்து சூர்யா சிரித்து கொள்ள அர்ஜுன் போன் அனாதையாக கிடக்க, அட நாசமா போறவன, உன நாங்க ஏண்டா சம்மதமே இல்லாம கொலை பண்ணணும், உனக்கு உதவ வந்து கடைசியா கடத்தல்காரங்களா நிக்கிறமேடா என்று இருவரும் பாவமாக நினைத்திருக்க இதை படித்த காயுவும் பூஜாவும் உக்கிரமாக முறைத்து, என்ன மாமா இதெல்லாம், அண்ணா ஊரை விட்டு போயிடுச்சேன்னு ராதா எப்படி அழுது துடிச்சிட்டு இருக்கா? பூஜா கேட்க, மாமா இந்த ஊர் எல்லையை விட்டே தாண்டல, ரெண்டு பேரும் அதை பிடிச்சி அடைச்சு வச்சுக்கிட்டு ஊருக்கு போயிட்டான்னு பிளைட்ல பறந்துட்டான்னு என்னென்னலாம் கதை விட்டீங்க, ரெண்டு பேரும் அட்டூழியம் பண்ணிட்டீங்களே. காயு வசைப்பாட, நாங்க என்னடி பண்றது, அவன் தான் எங்க கிட்ட வந்து அழுதான். ராதா என்ன நம்பல, என் காதல் தோத்து போச்சு, அழிஞ்சு போச்சுன்னு. இதுல காதல் தீபாவளி, நெஞ்சில் தந்தால் வலி, ஒரு முறை நினைச்சு விட்டா மறக்கவும் முடியாது. நெருப்பு வச்சு சுட்டுக்கிட்டா கூட காதல் நெஞ்சு வேகாது. உயிரே உனக்கு இது தெரியாதா, காதல் அழிவதில்லை புரியாதா, சொல்லடி சொல்லடி என் காதலியே, நீ சொன்னதுதான் தாங்கலையேன்னு
குடிச்சிட்டு பாட்டு பாடுறேங்கிற பேர்ல எங்களை தூங்க விடாம புலம்பி தள்ளியே சாகடிச்சான். அதான் நாங்க பிளான் போட்டு ராதா அவளோட தப்பா உணர்ற வரைக்கும் காதலர்களை பிரிச்சு வைக்கலான்னு முடிவு பண்ணோம். இப்ப அவ தப்பா உணர்ந்துட்டா. இனிமே நாங்க இதுக்கு அந்த நாரப்பையில அடைச்சு வைக்க போறோம் இல்ல மச்சான்? ஆமா மச்சான். சரி வா மச்சான், நம்ம போய் அவனை கூட்டியாருவோம். கதிர் நேக்காக குருவை அழைத்து கொண்டு இடத்தை காலி செய்ய பார்க்க, நீ ஒன்னும் போக வேண்டாம், நானே போய் என் மாமனை பாத்துக்கிறேன் என்று கோபமான குரலில் நால்வரும் திரும்பி பார்க்க மூக்கு விடைக்க கோபமாக நின்றிருந்தாள் ராதா. மெசேஜ் வந்ததும் அக்கா அழுவதை பார்க்க முடியாமல் அனைத்து உண்மைகளையும் அக்கு வேறு ஆணி வேறாக பிரித்து சொல்லிவிட்டான் சூர்யா. என்ன பங்கு, இன்னைக்கு நம்ம ஓவரா மாட்டிக்கிட்டு முழிக்கிறோம்? குரு கிசுகிசுக்க, ஓ முட்டா பைய தம்பியும் ஏன் முட்டா பைய தம்பியும் பண்ண வேலைனால பங்கு. கதிர் சொல்ல, அப்படிங்கிற? அட ஆமாங்கிறேன். அங்க என்ன 2 பேரும் அடுத்த பிளான் போட்டுட்டு இருக்கீங்களா? ராதாவின் கத்தல் சத்தம் கேட்டு இருவரும் அட்டென்ஷன் பொசிஷனில் நின்று, சும்மா பேசிட்டு இருந்தோம்மா, நீ போ தாயி, அங்க உன் அருமை மாம பண்ற வேலையை பார்த்துட்டு அடுத்து எங்க இருக்கலான்னு பிளான் போட்டுட்டே போ என்று இருவரும் வழிவிட்டு நிற்க, காயுவும் பூஜாவும் கூடவே சூர்யாவும் சேர்ந்து அவர்களை கண்டு சிரித்து கொள்ள, அவர்களை முறைத்து பார்த்த ராதா இருவரின் அருகில் நெருங்கி வந்து பாரபட்சமின்றி இருவருக்கும் அடி கொடுக்க, பாவம் அவளுக்கு தான் கை வலித்தது. போதுமா, எங்களை அடிச்சிங்கவே நீ டயர்ட் ஆயிட்டனா? அங்க உன் மாமன் அடிக்க உடம்புல தெம்பு வேண்டாமா? போ போ என தோள்பட்டியை இருவரும் துடைத்து கொள்ள, சரியான மானங்கிட்டவங்க என காயு பூஜா முணுமுணுத்து செல்ல, ஐயோ அண்ணி அக்கா என்னை கூட்டு போங்க என குரு கதிரின் முறைப்பில் பயந்தடித்து அவர்கள் பின்னே ஓடினான் சூர்யா. உங்களை வந்து வச்சுக்கிறேன் என்ற ராதா அடுத்த நிமிடம் ஜூட் விட்டிருந்தால் தோட்டத்து வீட்டை நோக்கி. இங்கு அர்ஜுனை கட்டாயப்படுத்தி குளிக்க அனுப்பிவிட்டு இரவு உணவை சமைத்து தங்களின் அறைக்கு கொண்டு வந்தவள் அவளாகவே மீண்டும் அவனுக்கு ஊட்டிவிட்டு, முந்தானையால் வாயை துடித்துவிட்ட மகி பாத்திரங்களை எடுத்துக்கொண்டு போய் சமையல் அறையில் வைக்க போன நேரம் சார்ஜரில் இருந்த அவன் போனை எடுத்து ரகு அனுப்பியிருந்த வீடியோவை டெலிட் செய்தவன் மனதில் இன்று எப்படியாவது மகியிடம் தன்னை பற்றிய உண்மைகளை சொல்லியாக வேண்டும் என நினைத்து கொண்டு அமர்ந்திருக்க, அறைக்குள் வந்த மகி அவன் அருகில் அமர்ந்து அவனையே பார்த்தவளுக்கு எப்போதும் தான் அவன் அருகில் இருந்தால் இப்படியெல்லாம் கலாட்டா செய்வான் இன்று ஏதோ போல் இருப்பதைக் கண்டு கவலையான மகி, எதையோ நினைச்சு ரொம்ப குழப்பத்தில் இருக்கியலோ, என்கிட்ட எதனா சொல்லணுமாத்தான் என்றதும் அவளை ஆழ்ந்து பார்த்தா அர்ஜுன். என்று மட்டும் சொல்ல அவனை நெருங்கி அமர்ந்தவள் அவன் கைகளை அவள் கைக்குள் வைத்து, எதுவா இருந்தாலும் சொல்லுங்கத்தான், நான் உங்க மனைவி தானே, என்கிட்ட சொல்ல என்ன தயக்கம் பயம்? எந்த ஒரு விஷயத்தையும் மனசுக்குள்ள வச்சிருந்தா அதுவே பின்னாடி பெரிய பிரச்சனை ஆயிடும். எப்பவும் உங்க கூட நான் இருப்பேன், தைரியமா சொல்லுங்கத்தான். அவனுக்கு ஆறுதல் கூறி அவன் முகத்தையே தவிப்பாக பார்க்க, மகியின் வார்த்தையில் சற்றே தெளிவடைந்தவன் ஆழ்ந்த மூச்சை விடுத்து, என் அப்பா வருண் சக்கரவர்த்தி, அவரை நான் கொன்னுட்டேன் ஏஞ்சல். அவள் கண்களை நேருக்கு நேர் பார்த்து உணர்ச்சியற்று உரைக்க, தெரித்த விழிகளுடன் பேச்சற்ற நிலையில் அவனை கண்டவளுக்கு அவன் மீண்டும் ஒரு முறை, நானே இந்த கையால என் அப்பாவை துடிக்க விட்டு கொன்னேண்டி என்றதும் இதயம் அதிவேகமாக துடிக்க, அத்தான் நீ பொய்யா சும்மா என்ன ஏமாத்ததானே இப்படி சொல்றிய? அவன் சொல்வது உண்மைதான் என அவன் கண்களும் முகமும் குரலும் உறுதியளிக்க இருந்தும் அவன் வாயால் அப்படியெல்லாம் இல்லை என்று வராதா என்ற நப்பாசையில் கண்ணீர் கோடுகள் வழிய அவன் வினவ, கொன்னுட்டேண்டி. இந்த முறை வேதனையாக வந்தது அவன் குரல். இதழ் 65. மகியின் கைகளை கெட்டியாக பிடித்துக் கொண்ட அர்ஜுன், நீ சொன்ன மாதிரியே இப்பையும் என்னை விட்டுட்டு போக மாட்டேல ஏஞ்சல். குரல் கம்ம கேட்க, போக மாட்டேன் அத்தா, எப்பவும் உங்களை விட்டு நான் போகவே மாட்டேன். அவனுக்கு உறுதியளிக்கவும் ஆழ்ந்த மூச்சை வெளிவிட்டவன், நான் என் அப்பாவை கொன்னுட்டேன் ஏஞ்சல். அவன் வேதனையாக சொல்ல அதிர்ந்து போனாள் மகி. வருண் சக்கரவர்த்தி மீனாட்சியை திருமணம் செய்து பெங்களூர் அழைத்து வந்த பிறகுதான் தெரிந்தது அவர் ஒரு அயோக்கியன் என்று. அவரின் அம்மா அவரின் கடைசி நிமிடத்தை எண்ணிக்கொண்டிருக்க, தாலியும் கழுத்துமாக வந்து நின்ற மகனையும் மருமகளையும் கண்டு ஆனந்த கண்ணீர் விட்டாள் என்றால் தான் தவறு. ஒரு பெண்ணின் வாழ்க்கையை படுபாவி வீணாக்கி விட்டானே என்று நினைத்து கண்ணீர் வடித்தது தாயுள்ளம். மகனின் அனைத்து வில்லத்தனமும் தெரிந்தவர் தட்டி கேட்க, கை கால்களை முடமாக்கி படுத்த படுக்கையாக்கி விட்டார் வருண்.
முதல் இரவு முடிந்து சந்தோஷமாகத்தான் சில மாதங்கள் போனது. அதன் பிறகுதான் தெரிந்தது வருண் ஹோட்டல் நடத்துகிறேன் என்ற பெயரில் விபச்சாரம் செய்து வருகிறார் என்று. இதில் பல விதங்கள் நடக்கிறது. ஐடி கம்பெனிகளில் வேலை செய்யும் பெண்களை வெளியூர் மீட்டிங், அர்ஜென்ட் மீட்டிங் என ஆங்காங்கு இருக்கும் புரோக்கர்கள் மூலம் வயது பெண்களை ஹோட்டலுக்கு அழைத்து வந்து அவர்களுக்கே தெரியாத வகையில் ஒருவித அனஸ்தீசியா கலந்த போதைப் பொருளை குளிர்பானத்தில் கலந்து கொடுத்து மயக்கமடைய வைத்து பிறகு தள்ளாடும் நடையோடு அங்கு அவர்களுக்காக ரெடியாக இருக்கும் அறைக்கு அழைத்து வந்து படுக்க வைத்து எத்தனை பேர் ஒரு பெண்ணை நாசம் செய்தாலும் எதுவும் தெரியாமல் ஆழ்ந்த மயக்கத்திற்கு சென்று விடுவார்கள். பணத்திற்கு ஏற்றால் போல் இத்தனை நேரத்திற்குள் எத்தனை ஆட்கள் என்ற கணக்கில் 3 அல்லது 5 மணி நேரங்கள் யார் என்ன செய்தாலும் இடையில் முழிப்பு வரவே வராது. அந்த அளவுக்கு வீரியம் வாய்ந்த மருந்து அது. வந்தவர்களின் இச்சைகளை அந்த குறிப்பிட்ட மணி நேரத்துக்குள்ளே தீர்த்து கொள்ள வேண்டும். மீறி போனால் புரோக்கர்கள் வந்து ஞாபகப்படுத்தி செல்வர். பிறகு அந்த பெண் எப்படி வந்தாலோ அதே போல் ஒரு சின்ன நகைக்கீரல் கூட இல்லாது உடையை மாட்டிவிட்டு தலை முகம் எல்லாம் எப்படி வரும்போது இருந்ததோ அதே நிலையில் அவள் எங்கு அமர்ந்திருந்தாலோ அதே இடத்தில் அமர்த்திவிட்டு சென்று விடுவர். என்ன ஒன்று, இதில் உயிர் சேதாரம் எதுவும் இருக்காது. மருத்துவர்களால் கூட இவர்கள் கற்பழிக்கப்பட்டார்கள் என்று கண்டறிய முடியாதபடி மிக சாதுரியமாக தொழிலை நடத்தினார். மயக்கம் தெளிந்த பெண்களுக்கு தான் கற்பழிக்கப்பட்டோம் என்ற விஷயமே தெரியாமல் திருவென முழித்து ஏணிப்படி அடித்து போட்டது போல் உடல் வலி வாட்டுகிறது என்ற குழப்பத்தில் இருக்கும்போதே அழைத்து வந்தவர் ஆணோ பெண்ணோ, தூங்கு மூஞ்சி தண்டம், மீட்டிங்க்கு வந்தியா, தூங்க வந்தியா, உன்னால வேலையை கேட்டு போச்சு, டீல் கேன்சல் ஆயிடுச்சு, வந்திருக்க பிசினஸ் ஆளுங்க முன்னாடி தூங்கி விழிஞ்சு எங்க கம்பெனியோட மானத்தையே வாங்கிட்டியே, போய் தொலை, வந்த வேலையை கேட்டு போச்சு என மானாவரியாக திட்டு அனுப்பிவிட, ஏன் திட்டுகிறார்கள், எதற்கு திட்டுகிறார்கள், எப்படி தூங்கினோம் என்று ஒன்றுமே புரியாமல் பைத்தியம் பிடித்ததை போல் அவர்களுக்கே தெரியாமல் தங்கள் வாழ்க்கையே பறிகொடுத்து செல்வர். இதில் விரும்பி வரும் பெண்களும் அடக்கம். லட்சக்கணக்கில் லாபம் என்றால் பிணம் கூட வாய்ப்பிழக்கும். அதில் வருணும் அடக்கம். அதோடு நினைத்தபடி வாழலாம் இல்லையா? இப்படியெல்லாம் ஹோட்டல் நடத்துகிறேன் என்ற பெயரில் பாலியல் தொழில் நடத்தி வரும் விஷயம் ஓரளவு ஆழமாக இல்லாமல் மேலோட்டமாக அறிந்து கொண்டு சண்டை போட்ட மீனாட்சியை வீட்டில் அடைத்து வைத்தார் வருண். அவர் பல பெண்களுடன் உல்லாசமாக இருந்தாலும் மீனாட்சியை விரும்பித்தான் திருமணம் செய்தார். ஆனால் சிறிது நாட்களில் மீனாட்சி சலிப்பு தட்டிவிட அவர் கண் முன்னே பல பெண்களுடன் கூடி மகிழ்ந்தார். மீனாட்சியும் தன் வீட்டில் இதை பற்றிய விஷயமறிந்தால் தன்னை பற்றி கவலை கொள்வார்கள் என்று அனைத்தையும் மறைத்து கொண்டு கண்ணீரும் கம்பளியுமாக ஊமையாக வாழ்ந்தார். அதன் பின் அவர் கர்ப்பமடைய நீயும் வேண்டாம் குழந்தையும் வேண்டாம் என அவரை அவர் தாய் வீட்டுக்கு துரத்தி விட்டவர். போகும்போது தன்னை பற்றி வாய் திறந்தால் உன் குடும்பத்து பெண்களை கடத்தி வந்து என் தொழில ஈடுபடுத்துவேன் என்று மிரட்டல் விட்டே அனுப்பி வைத்தார். அர்ஜுன் பிறந்த 1 ஆண்டுக்கு பிறகு மீனாட்சி குடும்பமாக மதுரை மீனாட்சியம்மன் கோவிலுக்கு போயிருந்த சமயம் அங்கு ஒரு புது ஹோட்டல் கட்டுவதற்காக வந்த வருண் பிள்ளை பெற்ற மிடுக்கில் பேரழகியாக மிளிர்ந்த மீனாட்சியை கண்டு திகைத்து போனவர் மீண்டும் நல்லவன் வேடமிட்டு குடும்பத்தார் அனைவரிடமும் மன்னிப்பு வேண்டி மீனாட்சியை 1 வயது மகனான அர்ஜுனையும் அழைத்து வந்து விட்டார் வருண். இதன் நடுவில் அவர் அன்னை மரணித்தும் இருக்க மீண்டும் செலிக்கும் வரை மீனாட்சியுடன் வாழ்ந்தவர் திரும்பவும் பெண்களுடன் உல்லாச வாழ்க்கையில் ஈடுபட தொடங்க நொறுங்கி போனார் மீனாட்சி. வருடங்கள் கடக்க அவரின் இல்லீகல் தொழில் விபரம் மொத்தமும் தெரியவர அவரை வன்மையாக கண்டித்து அவர் செய்யும் தவறான வேலைகளை எல்லாம் காவல் நிலையத்தில் சொல்லிவிடப் போவதாக கலாட்டா செய்த மீனாட்சியை கோபத்தின் உச்சியில் அவரை அடித்து போட்ட வருண் ரகசியங்களை வெளியே சொன்னா உன் மகன் உயிரோட இருக்க மாட்டான் என்று மிரட்டல் விடுத்து 8 வயது சிறுவனாக இருந்த அர்ஜுன் தாயிடம் இருந்து பிரிக்கப்பட்டான். தன்மேல் யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது என்று மீனாட்சியின் வீட்டு சுபகாரியங்கள் அனைத்திற்கும் பிள்ளையை கொன்று விடுவேன் என்று பயமுறுத்தி அவரை மட்டும் தனியாக அனுப்பி வைப்பார். மீனாட்சியும் வேறு வழியில்லாது வேதனையை மறைத்து சென்று விடுவார். சிறு வயதிலிருந்தே தாயின் அன்பை மட்டும் பெற்று வளர்ந்த அர்ஜுன் கடைசியில் அதுவும் பறிபோக வருணுக்கு சொந்தமான கெஸ்ட் ஹவுஸ் ஒரு 25 வயது பெண்ணோடு வளர்ந்தான். அங்கிருந்தபடியே பள்ளிக்கு சென்று வருவான். என்ன இருந்தாலும் பெற்ற பிள்ளை இல்லையா, அந்த பாசம் ஒரு சொட்டு மிச்சம் இருக்க போய் அவனை படிக்க வைத்தார் வருண். அவனை வளர்த்த பெண் ஒரு போதை பழக்கம் கொண்டவள். அவளுடன் அடிக்கடி வருண் வந்து கூடி மகிழ்ந்து செல்வார். அர்ஜுன் தனி அறையில் தனிமையில் பாசம் நேசம் அன்பு இது எதை பற்றியும் அறியாது வளர்ந்தவனுக்கு யாரிடமும் பேசி பழக்கமில்லை, பள்ளி தோழன் ரிஷியை தவிர. ஆனால் அவனிடமும் தன்னை பற்றி அதிகமாக எதையும் பேசிக்கொள்ள மாட்டான்.
என்ன என்றால் என்ன, சாப்பிட்டாயா என்றால் சாப்பிட்டேன். கல்லூரி அடி எடுத்து வைக்கும் வரை இப்படித்தான் இருக்கும் அவன் பேச்சு. யாரிடமும் ஓட்டமாட்டான். இப்போதும் ஒருவித இறுக்கமான சூழ்நிலையே நடமாடுவான். ஆனால் அன்னை என்றால் அத்தனை பிரியம். அவரை பார்க்க மனம் ஏங்கி தவிக்கும். மிகவும் கடினப்பட்டு வருணிடம் கெஞ்சி கேட்டு அவரின் ஆட்களுடன் மகனை பார்க்க அவன் படிக்கும் பள்ளிக்கு ஓடி வந்து விடுவார் மீனாட்சி. அதுவும் குறிப்பிட்ட நேரம் கொடுத்தே அனுப்பிவிடுவார் வருண். மகனை கண்டதும் கண்ணீர் மல்க கட்டி அணைத்து உச்சி முகர்ந்து, உனக்காக எப்பவும் இந்த அம்மா காத்திருப்பேன் கண்ணா, சீக்கிரம் அம்மா கிட்ட வந்துரு என அவர் ஒவ்வொரு முறையும் சொல்லி செல்வது அவன் காதில் ரீங்காரமிட்டு கொண்டே இருக்கும். அன்னையும் பிள்ளையும் வெவ்வேறு இடத்தில் நிம்மதியின்றி ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள முடியாமல் வேதனையில் தவித்தனர். அர்ஜுனுக்கு 15 வயது எட்டிய நிலையில் அவனை பார்த்து கொள்ளும் பெண் போதை மருந்து மற்றும் குடிப்பழக்கத்தால் முதிர்ச்சி அடைந்ததை போல் ஆகிவிடவே வருண் அவளை கண்டு கொள்ளவே இல்லை. ஆணுடல் கேட்டு அவள் உடல் தகிக்க என்ன செய்வது என்று ஒன்றும் புரியாமல் பைத்தியம் பிடித்ததை போல் தலைமுடியை பிய்த்து கொண்டு இங்கும் அங்கும் அலைந்து கொண்டிருந்தவள் வருணுக்கு போன் செய்து உடனடியாக யாரையாவது அனுப்ப கூற அவர் வேறொரு பெண்ணுடன் இருந்ததால் அனுப்புகிறேன் என்று சொன்னதோடு எல்லையற்ற உணர்ச்சியில் அவள் சொன்னதை மறந்து போனார். அதன் விளைவு காத்திருந்து அவளால் தாக்கு பிடிக்க முடியாமல் பையை எடுத்துக்கொண்டு தாமே செல்லலாம் என்று நினைக்கும் போதுதான் அர்ஜுனின் புகைப்படம் ஹாலில் ஒன்று மாட்டியிருப்பதை கண்டவளின் புத்தி கீழ்த்தரமாக வேலை செய்தது. 10ஆம் வகுப்பு முழு ஆண்டு பரீட்சைக்காக அவன் அருகில் உள்ள மேஜையில் அமர்ந்து மும்முரமாக படித்துக் கொண்டிருந்த 15 வயது நிரம்பிய சிறுவனான அர்ஜுனை கண்டு கேடு கேட்டவளின் உடல் முறுக்கி தள்ளியது. 15 வயதிலேயே 20-22 வயதை போன்ற தோற்றத்துடன் வசீகரிக்கும் பால் முகத்தில் தாடி மீசை அரும்பிவிட்டு அப்போதே செய்ய தொடங்கியிருந்த உடல் பயிற்சியால் கட்பனியனில் சிறிய புஜங்கள் திமிரி இளங்காலை கன்றை போல் இருந்தவளை பார்த்தவளின் கண்கள் பளபளத்தது. ஆனால் இப்படியே அவனிடம் நெருங்கினால் பிரச்சனை தனக்குதான் என்று சிந்தித்து வருண் தன்னை பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு போன அவன் பிள்ளையே அவனிடம் கேட்டால் கொடுப்பானா மாட்டானா என்று பலவாறு யோசித்தவள், வேண்டாம், இதை பற்றி யாரிடமும் சொல்ல வேண்டாம், எப்படியும் சொந்த மகனை வருண் இந்த தொழிலுக்குள் ஈடுபடுத்த மாட்டார் என்று முடிவிற்கு வந்தவளாக வருண் உபயோகிக்கும் அந்த அரிய வகை போதை நிரம்பிய அனஸ்தீசியா இவளும் வைத்திருந்தாள். ஏனெனில் இவளும் ஒரு ஏஜென்ட் தான். அவளுக்கு நன்றாகவே தெரியும் அதை எப்படி உபயோகப்படுத்துவது என்று. அர்ஜுனுக்கு பழச்சாறில் சிறிது போதை மருந்தை கலந்து அவன் அறைக்கு கொண்டு போய் கொடுக்க அவள் தானே எப்போதும் கொடுக்கிறாள். அவளுடன் பேச்சுவார்த்தை இல்லை என்றாலும் உணவு உண்டுதானே ஆக வேண்டும். ஆகையால் அதில் உள்ள சூட்சமம் தெரியாமல் எப்போதும் போல் அதை வாங்கி குடித்து விட்டான் அப்பாவி சிறுவன். பழச்சாறு குடித்ததோடு சரி, அதன் பிறகு என்ன நடந்தது என்று யூகிக்க முடியாத செயல். வயது முதிர்ந்த ஆண்களின் சலித்து போயிருந்தவள் சிறுவனை இஷ்டத்திற்கும் ஆட்டி வைத்தால் கொடும்பாவி. வேலை முடிந்ததும் அவன் எப்படி இருந்தானோ அப்படியே உடை அணிவித்து சந்தேகம் வராதவாறு அவள் அறைக்கு சென்று விட்டாள். எல்லாம் தொழிலில் நெறிமுறைகள். கண் விழித்து பார்த்தவனுக்கு உடல் அசதி சோர்வு என வாடி வதைக்க ஏன் என்று ஒன்றும் விளங்கவில்லை. சிறுநீர் கழிக்க முடியாமல் தவித்து போனான். காரணம் அறியாமல். நாளுக்கு நாள் இதுவே தொடர்ந்து கொண்டிருக்க ஒன்றுமே புரியாமல் திண்டாடியவனுக்கு தெரியாதே தான் தினம் தினம் பலாத்காரம் செய்யப்பட்டு சீரழிந்து கொண்டு இருக்கிறோம் என்று. நாளுக்கு நாள் அந்த பெண்ணின் பார்வை தன்மேல் வேறு மாதிரி படிவதை உணர்ந்தவன் அவளிடமிருந்து தள்ளி இருக்க முடிவு செய்து அவள் கண்ணில் படாமல் ஒதுங்கியே இருந்தான். ஆனால் அவன் உடலோ போதைக்கு அடிமையாகி போனதை அவன் உணரவில்லையே. அதை தினமும் எடுக்கவே அடிமையாகி போனது உடல். தலைமுடியை பீத்து கொண்டு அவன் அறையில் பேய் பிடித்தவனை போல் கற்றினான். ஒன்றும் வேலைக்காகவில்லை. யாரிடமும் இதை பற்றி சொல்வது என்று புரியவில்லை. தாய் தந்தை இருந்தும் அனாதையாகி போனான் சிறுவன். வேறு வழியில்லாது தானாக சென்று அவளிடம் அவன் ஜூஸ் கேட்க தரமாட்டேன் என்றா சொல்ல போகிறாள். ஜூஸை குடித்து ஆள் மயக்கத்திற்கு சென்ற பிறகு அந்த பெண் மட்டுமல்லாது அவளின் தோழிகளோடு சேர்ந்து பல முறை அவனை ஐயோ போதும் நிறுத்துங்க என்று நெஞ்சை பிடித்துக்கொண்டு மடிந்து விழுந்து கத்தி கதறி துடித்து போனாள் மகி. அவள் கத்தியதில்தான் கடந்த காலத்தை பற்றி பாதியில் நிறுத்திவிட்டு அவளை தேற்ற வழி அறியாது துடித்த அர்ஜுன் ஏஞ்சல் என தவிப்பாக அழைத்து அவளை தொட, ஐயோ முடியல தான், இப்படி தாங்குனீங்க, செத்துடலாம் போல இருக்கு என்று கதறியவள், ஏன் இப்படி நடக்கணும்? தலையில் எடுத்துக்கொண்டு அவள் கதறியல. அர்ஜுன் கண்களிலும் கண்ணீர் வழிந்தோடியது.
கடந்த காலத்தின் கசப்பான நினைவுகளில். இதழ் 66. தன்னவன் இப்படி ஒரு இச்சைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறானா என்று அறிந்ததும் தாங்க மாட்டாமல் கதறி எழும் மனைவியை என்ன சொல்லி தேற்றுவது என்று தெரியாமல் தன்னோடு சேர்த்து அவளை அணைத்து கொண்டு தானும் ஒரு நொடி கண் கலங்கி போனான். இப்படி ஒரு சம்பவத்தை நினைத்து கூட பார்க்க முடியவில்லை அவளால். வற்புறுத்தி சுயநினைவோடு பலாத்காரம் செய்வது ஒரு கொடுமை என்றால் சுயநினைவை இழக்க வைத்து அவர்களுக்கே தெரியாது அவர்களின் கற்பை திருடுவதற்கு பெயர் என்னவோ. வெகு நேரம் ஆகியும் அவன் மார்பில் துடித்து அழுது கொண்டிருந்த மகியின் கண்ணமேந்தியவன், ஏஞ்சல் அழாத, என்ன பாரு, இப்ப பார்க்க போறியா இல்லையா என்றவனின் குரலில் சிறிது கோபம் எட்டி பார்த்தது. என்னால முடியலத்தான், உங்களுக்கு நடந்த கொடுமைய என்னால நினைச்சு பார்க்கவே முடியல. இத்தனைக்கும் நான் ஒரு டாக்டர். இதை போல பல கேஸுகளை நானே இருந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்கேன். அப்போல்லாம் மனசு வலிக்குமே தவிர்த்து வேற எதுவும் தோணுனது இல்லை. ஆனா உங்களுக்கு இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு தெரிஞ்சதும் இது எனக்கே நடந்த மாதிரி அடி வயிறு வலிக்குதத்தான். அவன் கைகளை பிடித்துக்கொண்டு அழ தன் வழியை அவன் வழியாக கருதி கதறி எழும் மனைவியின் மேல் இன்னும் காதல் அதிகரித்து அவனை மூச்சு முட்ட செய்தது. எல்லாம் நடந்து போச்சு ஏஞ்சல். எனக்கு நடந்ததை பத்தி வருத்தம் இல்லை, ஆனா இதை நீ எப்படி எடுத்துப்பேன்னு நினைச்சுதான் வருத்தம் என்றவனை அணைத்து கொண்டவள். எனக்கு பெருசா கல்யாண கனவெல்லாம் ஆசையெல்லாம் இருந்ததில்லாதான். அதோடு வேற எந்த ஆணையும் என்கிட்ட நெருங்க விட்டதில்லை. அண்ணனும் மாமாவும் அப்படி இருக்க இதுக்கு காரணம் நீயதான்னு எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு வர புருஷன் ஸ்ரீராமனா இருக்கணும்னு மனசுல நினைச்சதுண்டு என்றவளை அவன் வலி நிறைந்த பார்வை பார்க்க அவன் பார்வையின் வழியை உணர்ந்தவள் மெல்ல இதழ் வெறுத்து, இப்ப ஏன் இப்படி பாக்குறியாத்தான்? நான் உண்மையை தானே சொல்றேன். என் புருஷன் நீய ஸ்ரீராமர் தானே. நீய ஒன்னும் தெரிஞ்சு தப்பு செய்யலையே அத்தான். உங்களுக்கே தெரியாம தானே நடந்துச்சு. தடிக்க விழுந்தா உடம்புல காயப்படுறது இல்லையா? அது மாதிரி தான் இதுவும். மனசாட்சி இல்லாத மிருகமா உங்களை துன்புறுத்தி இருக்காங்க. அதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்களா பொண்ணுங்களை தேடி போயிருந்தா தான் தப்பு. என்னால எல்லாத்தையும் கெட்ட கனவா நினைச்சு மறந்துடுங்க அத்தான். நான் உங்களை தப்பா நினைச்சுக்கல, நினைக்கவும் மாட்டேன். என்ன பொறுத்த வரைக்கும் நீ எப்பையும் ஸ்ரீராமர் தான் என்று வேதனை மறைந்து அவன் நெற்றியில் மென்முத்தம் பதிக்க அவள் கடைசி வரிகளில் இன்னும் மனம் ரணப்பட்டு நொறுங்கி போனான் அர்ஜுன். என்ன சொல்வது அவளிடம்? போதை வஸ்துவின் அடிமையோடு சேர்த்து பெண் உடலுக்கும் அவன் அடிமையாக்கப்பட்டு பணம் கொடுத்து பெண்களை அணுகியதை பற்றி. இளமையின் அழகில் பஞ்சு போலிருந்தவனை தினம் பிச்சு தின்றது அரக்கி கும்பல். பெற்ற வயிறோ கொடூரமான கணவனாக இருந்தாலும் தன் பிள்ளையை நல்முறையில்தான் பார்த்து கொள்கிறான் என்ற ஒற்றை நிம்மதியில் காலம் தள்ளியது. இங்கு அவர் பிள்ளைக்கு நடக்கும் கொடுமை அறியாது. இது இப்போது வரை அறியாமலேயே இருக்கிறது. ஒரு மாலை பொழுதில் 4-5 அரக்கிகள் ஒன்று சேர்ந்து அர்ஜுனை சீரழிக்கும் பெண் அறையில் குடியும் கூத்துமாக நடத்தி கேவலமாக நடமாடிக்கொண்டிருக்க பள்ளி விட்டு சோர்வாக வந்த அர்ஜுன் தன் அறைக்கு சென்று குளித்து முடித்து வயிறு பசிக்கவே உணவெடுக்க அந்த அறையை தாண்டி இருந்த கிச்சன் சென்ற போது அவர்கள் பேசிக்கொண்டதை கேட்க நேரிட்டது. இதுவரை அவனை எப்படியெல்லாம் போதைப் பொருள் எடுத்து கொடுத்து சீரழிக்கப்பட்டான் என்றதோடு அவன் தந்தையை பற்றிய உண்மைகளும் சிறிது கசைய உடைந்து போனான். இத்தனை நாளும் ஏன் தன் உடல் சோர்வற்று பல மாற்றங்கள் நடந்திருந்தது? தன் உறுப்பும் கிழிந்து காயப்படுகிறது என்று தெரிந்ததும் கதறி அழ மனம் துடித்தது. 15 வயதை தாண்டிய மாணவனுக்கு ஓரளவு ஆண் பெண் உறவை பற்றிய சில ரகசியங்கள் தெரியும் தான். அதில் எல்லாம் ஆண் தான் ஒரு பெண்ணை நாடுவான், இருவரும் இணைந்து நாடுவர் என்று தெரியும். ஆனால் சுயநினைவை இழக்க வைத்து அதிலும் ஒரு பெண், அதுவும் வயது முதிர்ந்தவள் ஒரு சிறுவனை இப்படி செய்வாளா என்று யோசிக்கும் அறிவெல்லாம் எப்படி இருக்கும்? அந்த அளவுக்கு யோசிக்கும் தன்மை இருந்தால் எப்போதோ அவ்வுண்மையை கண்டறிந்திருப்பானே. உறுப்பில் காயம் தெரியும். இது இதனால் வந்தது என்று தெரிந்ததும் உயிர் நின்று துடித்தது. அவன் அன்னை அவனை பார்க்க வரும் நேரம் எல்லாம் எங்கே தன் கணவன் போல் தன் பிள்ளையின் புத்தியும் மாறிவிடுமோ என்ற எண்ணத்தில் பெண்களின் மதிப்பை பற்றியும் ஒழுக்கத்தை பற்றியும் படித்து படித்து அவன் புத்திக்குள் பதித்துவிட்டு போவாளே, அது எல்லாம் அவன் மூளைக்குள் ஓடி அவனை பைத்தியமாக்கியது. ஆத்திரமும் அவமானமும் ஒரு சேர அன்னையின் உருவம் கண்ணில் தோன்றி கண்ணை இருட்டியது. என்ன செய்வது, ஏது செய்வது? இப்படிப்பட்ட ஒரு துன்பத்தை யாரிடம் சொல்வது, என்னவென்று சொல்வது என்று ஒன்றும் புரியாமல் உடலை குறுக்கி வெறும் தரையில் படுத்து கொண்டவன் உடல் நடுங்கியது. எத்தனை நேரம் அப்படியே படுத்திருந்தானோ, இரவு ஆனது கூட தெரியாமல். கதவு தட்டும் ஓசையில் எழுந்தமர்ந்தவன் முகத்தை துடைத்துக் கொண்டு கதவை திறக்க அங்கு தள்ளாடி நின்ற அந்த பெண்ணோ அவனுக்கு எப்போதும் தரும் ஜூஸை கொடுத்துவிட்டு செல்ல போனவள். ஏ தம்பி,
என்ன புதுசா கதவை தாப்பா போட்டு உள்ள இருக்க? இனிமே தாப்பா போடக்கூடாது. சீக்கிரமா ஜூஸை குடி. குளறலாக மிரட்டிவிட்டு செல்ல அந்த ஜூஸை வெறித்து பார்த்தவனுக்கு அந்த போதை மருந்து எடுக்கும் நேரம் இது என்றதால் அதை குடிக்க சொல்லி மூளை அறிவுறுத்த மனமோ வேண்டாம் வேண்டாம், இனி இந்த கருமத்தை குடிக்கவே கூடாது என்று வெகுவாக யோசித்தது. கைகள் நடுங்க அதை கொண்டு போய் வாஷ் பேஷனில் ஊற்றினான். ஆனால் உடல் நடுக்கம் கொண்டு பைத்தியம் பிடிப்பதை போல் இருந்தது. சமாளிக்க முடியாமல் தவித்தான் சிறுவன். அறைக்கு சென்று குளிர் நீரில் கால்களை குறுக்கி அமர்ந்து கொண்டான். மீண்டும் கதவு தட்டும் ஓசை. யாராக இருக்கும் என அறிந்து கதவை திறக்கவில்லை. நீரின் தாக்கம் போதை எடுக்காத சீற்றம் என உடல் அனலை கக்கியது. மறுநாள் பள்ளியில் மயங்கி விழுந்த அர்ஜுனை அங்கிருந்த மருத்துவர் பரிசோதித்து சாதாரண காய்ச்சல்தான் என்று மருந்து கொடுத்து சென்றார். மருந்தை பத்திரமாக வைத்துக் கொண்டான். பகலில் பள்ளிக்கு செல்பவன் ரிஷி கொண்டு வரும் உணவில் பாதி உண்டு விடுவான். பிரெட் பிஸ்கட் இரவில் உண்டு பசி போக்கிக் கொண்டு நீரில் அமர்ந்து தன்னை சரி செய்து கொண்டு வந்து படுத்து விடுவான். சந்தேகம் வரக்கூடாது என்று அவள் கொடுக்கும் ஜூஸை வாங்கி ஊற்றி விடுவான். கதவை தாளிட்டுக் கொள்ளவும் மறக்க மாட்டான். அரக்கிகளோ 2 வார காலமாக வந்து வந்து ஏமாந்து போயினர். ஆத்திரம் வந்தது அவன் மேல். எப்படி கதவை தாளிட்டுக் கொள்ளலாம்? திமிர் அதிகமாகிவிட்டதா என்று. அர்ஜுனிடம் இதை பற்றி நேரடியாகவும் பேசவிட முடியாது. அவன் வருணிடம் சொல்லிவிட்டால் பிரச்சனையாகிவிடும். 1000 இருந்தாலும் பெற்ற பிள்ளையின் பக்கம்தான் வருண் நிற்பான் என்ற எண்ணத்தில் ஒரு முடிவோடு ஜூஸை கலந்து எடுத்துக்கொண்டு அர்ஜுன் அரை கதவை தட்டினால் கதவை திறந்ததுதான் தாமதம். ஜூஸோடு உள்ளே புகுந்து விட்டால் அரக்கி. பயந்து போனான் அர்ஜுன். கொண்டு வந்த ஜூஸை கண்ணெதிரே குடிக்க சொல்லி மிரட்டல் விட்டு மெத்தையில் அமர்ந்து விட்டான். இப்போதுதான் தன்னை சிறிது சிறிதாக போதையில் இருந்து மீட்டெடுத்து கொண்டு வந்தான். மீண்டும் வந்து கட்டாயப்படுத்தவே ஆத்திரம் மேலோங்கியது. அருவருப்பில் கையில் இருந்த குளிர்பானத்தை அவன் முகத்திலேயே ஊற்றினான். குடிபோதையில் இருந்தவளுக்கு அவன் ஜூஸை முகத்தில் ஊற்றவும் வருணை பற்றி மறந்து கோபம் வந்தது அரக்கிக்கு. 5 தோழிகளும் ஒன்று கூடினர். ஒருவரின் அனுமதியின்றி உடலை தீண்டினால் கொலை வெறி உண்டாகும். கொலை செய்ய துணிந்து விட்டான் அர்ஜுன். பழம் நறுக்கும் கத்தியை எடுத்து ஒருத்தியின் கழுத்தை அறுக்க மற்ற அரக்கிகள் பதறி எடுத்து பின்னால் நகர்ந்தனர். கோபம், வெறி, அழுகை, ஆத்திரம் என ஒன்று கூடி 15 வயது சிறுவனை அரக்கனாக மாற்றிவிட்டது. அவனை பார்த்து கொள்ளும் பெண், அர்ஜுன் உனக்கு நான் அம்மா மாதிரி. அம்மா சொல்றத கேளு, கையில இருக்க கத்திய கீழே போடு. பயத்தை மறைத்து அவனிடம் அன்பாக பேச அவள் அம்மா என்றதும் அதில் இன்னும் மூர்க்கமானவன். கண்கள் சிவப்பேறி அவளை கண்டவன் ஆ என கத்திக்கொண்டே ஓடி சென்று அவளுள் கத்தியை சொருகி இருந்தான் அர்ஜுன். துடிதுடித்து தரையில் உறுதியோடு சரிந்து விழுந்தாள் அவள். மற்ற மூவரும் கத்தி கூச்சலிட்டு ஓட முற்பட மின்னல் வேகத்தில் பாய்ந்து சென்று கதவை அடைந்தவன் அம்மூவரையும் வெறி கொண்டு உயிரை மட்டும் விட்டு வைத்து மூவரின் முகத்திலும் கத்தியால் கோலம் வரைந்தவன் அரைக்கதவை மூடிவிட்டு அந்த அரக்கிகளின் ஒருவளின் போனை எடுத்து ரிஷியின் தந்தைக்கு அழைத்து நடந்த அனைத்தையும் ஒன்று விடாமல் சொல்ல கலங்கி போய் ஓடி வந்தார். ரிஷிக்கு நண்பன் என்றதால் அவன் அன்னைக்கும் தந்தைக்குமே அர்ஜுனை மிகவும் பிடிக்கும். அதோடு அவர் கமிஷனர் என்பதால் எதற்கும் பயம் கொள்ளாமல் வந்துவிட்டார். வந்தவர் அர்ஜுன் இருந்த நிலைமையை கண்டு பதறி போனார். அர்ஜுன் அவன் தந்தை நடத்தும் தொழிலை பற்றியும் இவர்கள் எல்லாம் அவருக்கு கீழே வேலை செய்யும் ஏஜென்ட் எனவும் இத்தனை நாளும் அவனை சீரழித்து இன்பம் கண்டதிலிருந்து இப்போது அவனை கட்டாயப்படுத்த நடந்த முயற்சிகள் வரை உணர்ச்சி துடைத்த முகத்துடன் சொல்லி முடிக்க கலங்கி போனார் ரிஷியின் தந்தை. தவறு எல்லாம் கொடூர எண்ணம் பிடித்தவர்கள் மேலிருக்க அப்பாவி சிறுவன் என்ன செய்தான்? தவறு செய்தவர்களை வேறறுத்தான், அவ்வளவுதானே என்று நினைத்து இங்கு நடந்த எதை பத்தியும் யாரிடமும் வாய் திறக்க கூடாது, நடந்ததை மறந்துடு என்று ஆறுதல் கூறி அவன் அன்னையிடம் சேர்த்தவர். அதிக போதை மருந்து எடுத்துக்கொண்ட போதையின் தாக்கத்தால் ஒருவரை ஒருவர் கொலை செய்து கொண்டனர் என்றும் உயிருடன் இருந்த மற்ற 3 பெண்களின் வாக்குமூலம் படி வருண் செய்து வரும் தவறான தொழில்கள் அனைத்தையும் சாட்சிகளாக வைத்து வருணை கைது செய்து வெளியே வர முடியாத அளவுக்கு வழக்கு போட்டு சிறையில் அடைத்தார் அவர். அன்னையுடன் திரும்பவும் வந்துவிட்டான் அர்ஜுன். ஆனால் முன்பு இருந்தது போல் சகஜமாக இருக்க முடியவில்லை அவனால். அவன் அனுபவித்த துன்பங்கள் அப்படி. ரிஷியின் தந்தை மகனிடம் கூட வாய் திறக்கவில்லை அர்ஜுனின் விஷயம் பற்றி. மேலும் 5 வருடங்கள் ஆனது. கொஞ்சம் மனப்புழுக்கத்தில் இருந்து வெளியே வந்து விட்டான் அர்ஜுன். மீனாட்சியிடம் சிரித்து பேச தொடங்கிவிட்டான். அன்னையும் மகனும் மட்டும் வாழ்ந்த அழகிய நாட்கள் அது. மீனாட்சி சுதந்திர பறவையானார். அர்ஜுனை எத்தனையோ முறை அழைத்து விட்டார். ஊருக்கு வரமாட்டேன் என்று மறுத்துவிட்டான். அவர் மட்டும் சென்று வருவார்.
வருண் நடத்திய ஹோட்டல்கள் அனைத்தும் அவரின் அப்பா சக்கரவர்த்தி தொடங்கி வைத்தது. நல்ல மனிதர் என்று மீனாட்சி சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறான். வருண் தொடங்கிய ஹோட்டல் எல்லாம் விற்றுவிட்டு அப்பணத்தை எல்லாம் அனாதை ஆசிரமத்திற்கு கொடுத்தவன். அவன் தாத்தா தொடங்கிய 3 ஹோட்டல்களை கையில் எடுத்து திறம்பட நடத்தினான். கூடவே தனக்கு ஒரு அடையாளம் வேண்டும் என்று தன் தந்தை போல் தவறான தொழில்களை செய்பவர்களுக்கு சரியான தண்டனையை பெற்றுத்தர வேண்டும் என்ற வெறியில் ரிஷியின் தந்தை தன் பதவியை வைத்து தன்னை சிக்கலில் சிக்க வைக்காமல் காப்பாற்றியது அவன் ஆள் மனதில் பதிந்து போகவே சிபிஐ படிப்பிற்காக என்னென்ன படிக்க வேண்டுமோ அத்தனையும் ரகசியமாக செய்ய தொடங்கினான். நன்றாக சென்று கொண்டிருந்த வாழ்வில் மீண்டும் நுழைந்தார் வருண். என்ன முயற்சி செய்தும் ரிஷியின் தந்தையால் அவரை வெளியே வரவிடாமல் தடுத்து நிறுத்த முடியாமல் வெளியே வந்த வருண் நேராக தேடி சென்றது அர்ஜுன் உயிருடன் விட்ட அந்த 3 விஷக்கிருமிகளைத்தான். அதில் ஒருத்தி ஏற்கனவே இறந்து போயிருக்க மற்ற 2 பேரையும் அடித்து எதற்காக தன்னை காட்டிக் கொடுத்தாய் என்ற கேள்வியோடு கட்டி போட்டு வெறியாக முன்னால் அமர்ந்தார். அவர்களும் நடந்த அனைத்தையும் ஒன்று விடாமல் சொல்ல, பெற்ற மகனுக்கு இப்படி ஒரு அவலம் நடந்திருக்கிறதா என்று ஒரு தந்தையாக மனம் துடித்திருக்க வேண்டும். ஆனால் அதை பற்றியெல்லாம் சிறிதும் கவலை கொள்ளாமல் தன்னை காட்டிக் கொடுத்த பிள்ளையை துரோகியாக எண்ணி அன்னை மகன் இருவருக்கும் தான் யார் என்று காட்ட வேண்டும் என்ற வக்கர முடிவில் அங்கிருந்து அகன்றார். அதோடு மீனாட்சியும் மீடியாவிற்கு வாக்குமூலம் கொடுத்து விட்டார். தன் கணவன் இப்படிப்பட்டவர்தான் என்று. அந்த வெறி வேறு கூடியிருந்தது அவருக்கு. சேஃப்டியாக பதுக்கி வைத்திருந்த போதை வஸ்துக்களை பழைய டீலர்களை பிடித்து ரகசியமாக தொழிலை தொடங்கினார் வருண். அர்ஜுனுக்கும் மீனாட்சிக்கும் வருண் சிறையில் இருந்து வெளிவந்தது தெரியாமல் மகிழ்ச்சியாக இருந்தனர். ஏற்கனவே பழைய டீலரில் ஒருவன் வருணிடம் மருந்து வாங்க வந்திருக்க அதையும் வாங்கி அங்கிருந்து போகாமல் தயங்கி தயங்கி நின்றவனை என்ன என்று கேட்க, நான் உங்ககிட்ட ஏற்கனவே கேட்டதுதான் வருண். எனக்கு உங்க மனைவியை ஒரு நாள் கேட்டுட்டு இருந்தேன். அப்போ நீங்க முடியாதுன்னு ரொம்ப கோவமா என்ன அடிச்சு அனுப்பிட்டீங்க. இப்ப அவங்க நீங்க ஜெயிலுக்கெல்லாம் போக காரணமா இருக்காங்களே, இப்பவாவது எனக்கு கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்களேன் வருண். இப்பவும் பார்க்க உங்க மனைவி சிக்குன்னு சின்ன பொண்ணு மாதிரி தான் இருக்காங்க. வந்தவன் நீக்காக பேசி காய் நகர்த்த இப்போதுதான் அந்த ஆளை அவருக்கு நினைவு வந்தது. ஒருமுறை மீனாட்சி எங்கோ பார்த்துவிட்டு தன்னிடம் கேட்டு வந்தவன் என்று அவன் சொன்னதை கேட்டு சிறிது நேரம் தாடையை நீவி யோசித்தவர், பேட்டி அடி கொடுக்கிற இதுவரைக்கும் கட்டின பொண்டாட்டி வெள பேசணும்னு நான் நினைச்சதே இல்லை. ஆனா நீ எப்ப என்ன மாட்டி விட நினைச்சியோ அப்பவே எல்லாம் முடிஞ்சது. அதோடு அர்ஜுன் அவன் தான் நான் ஜெயிலுக்கு போறதுக்கு முக்கிய காரணம். என் தொழில் சாம்ராஜ்யத்தையே கெடுத்தவன் அவன். உங்க 2 பேரையும் சும்மா விட மாட்டேன்டி என மனதில் நினைத்த வருண் அந்த டீலரிடம் டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு கூப்பிடுறேன் என்று நம்பிக்கையாக அனுப்பி வைக்க ஆனந்தமாக சென்றான். 5 வருடம் தான் எப்படி சிறையில் தண்டனை அனுபவித்தேனோ அதை விட அவர்கள் கொடுமையான தண்டனையை அனுபவிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டினான். ஆனால் அவரின் முதல் குறியோ அர்ஜுன் தான். ஆகையால் சிறையில் இருந்து வந்ததுமே பெண்களை மயக்கும் யுக்தி கொண்டு கல்லூரி ட்ரிப்புக்காக மாணவர்களுடன் கொடைக்கானல் சென்ற போது உணவு அருந்த ஒரு ஹோட்டலில் அனைவரும் கூடியிருக்க குளிர்பானத்தில் போதை மருந்தை கலந்து அவனை தூக்கி இருந்தார் வருண். அர்ஜுனை கடத்திய விஷயம் அறியாத ரிஷி அவனை எங்கு தேடியும் பார்த்தும் கிடைக்காததால் எப்போதும் போல் அவனே கிளம்பி சென்றிருப்பான் என்று விட்டுவிட்டான். அர்ஜுன் முதலில் இருந்த கெஸ்ட் ஹவுஸில் திரும்ப அடைக்கப்பட்டான். போதை மருந்தை ஊசி வழியாக அவன் உடலில் தினமும் செலுத்தப்பட்டது. என்ன காரணத்திற்காக தன்னை அவன் சிறைக்கு அனுப்பினானோ அதே தண்டனை. மேலும் பல பெண்கள் அவனை நாடினர். இரவு பகல் தெரியாமல் நாட்கணக்கு தெரியாமல் அவ்வப்போது வரும் உணவை உண்டு வெறும் போதையில் பெண் சுகத்துடன் உயிர் வாழ்ந்தான். போதையும் பெண் உடலும் இல்லாவிட்டால் பைத்தியம் பிடிக்கும் நிலைமையில் கொண்டு வந்து விட்டனர் அவனை. மீனாட்சியோ மகன் சுற்றுலாதானே சென்றிருக்கிறான் என்ற எண்ணத்தில் இருந்தவரை ஒரு புறம் அதே 6 மாத காலம் அடைத்து வைத்து சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டார். அந்த 6 மாத காலம் கடந்த பிறகுதான் அந்த டீலர் வந்து வருணுடன் பேசி சென்றது. இருவருக்குமே தெரியாது போனது ஒருவரை ஒருவர் கடத்தப்பட்ட விஷயம். ரிஷிக்கு ஒரு புறம் சந்தேகம் ஏற்பட்டது. அர்ஜுன் எப்போதும் தன்னை பார்க்காமல் இருக்க மாட்டான். அதோடு ஹோட்டலை கண்காணிக்க கூட அவன் ஒரு முறை கூட வரவில்லை என்ற செய்தியே கிடைத்தது. விசாரித்ததில் கூடவே மீனாட்சியையும் பார்க்க முடியவில்லை. அவரிடம் பேச முடியாது போகவே ரொம்பவே குழம்பி போனான். அவன் குழம்பத்தில் இருப்பதை அவன் தந்தை கவனித்து என்னவென்று கேட்கவே அவனும் அர்ஜுனை கொடைக்கானலில் பார்த்ததோடு சரி இப்போது வரை அவனையும் அவன் அம்மாவையும் பார்க்க முடியவில்லை என்ற அர்ஜுனை பற்றிய விவரம் சொல்ல போலீஸ் மூளை சரியாக யூகித்துவிட்டது. அது வருணின் வேலையாகத்தான் இருக்க முடியும் என்று. வருண் சிறையில் இருந்து வந்த அன்றுதான் அர்ஜுனும் காணாமல் போனான் என்றதும்
ரிஷியிடம் அவர் நடந்ததை கூற நண்பனின் நிலை என்னவோ என்று துடித்து போனான். ஏன் இதை முன்பே என்னிடம் சொல்லவில்லை என்று தந்தையிடம் சண்டை போட்டான். மகனை சமாதானம் செய்து நேராக இருவரும் சென்றதென்னவோ அதே கெஸ்ட் ஹவுஸுக்குத்தான். இத்தனை பிளான் போட்ட வருண் அறியாமல் போனது ரிஷியின் தந்தையை. அர்ஜுன் யாரிடமும் பேசி அவர் பார்க்காததால் ரிஷி மற்றும் அவர் தந்தையை பற்றி முற்றிலுமாக அறிய தவறியிருந்தார். மேலும் அர்ஜுனையும் மீனாட்சியையும் யார் தேடப் போகிறார்கள் என்ற எண்ணம் கொண்டுதான் சிறைப்பிடித்து வைத்திருந்தார். காவலுக்கு இருந்த அடியாட்களை அடித்து போட்டு உள்ளே வந்து பார்த்த தந்தையும் மகனும் அதிர்ச்சியில் உறைந்து போயினர். அர்ஜுன் நிதானமின்றி கண்கள் சுருக ஒருவித முனங்களோடு உடுப்பில்லாமல் படுக்கையில் கிடக்க வாட்டசாட்டமான உடல்வாகு கொண்ட 50 வயதிற்கு மேலிருந்த பெண் மிருகமும் 30 வயதிற்கு உட்பட்ட பெண் மிருகமும் அவனிடம் அத்துமீறி கொண்டிருக்க அதை கண்டு கொதித்து போனவர்கள் இரு மிருகங்களையும் அடித்து மூளையில் தூக்கி எறிந்து அர்ஜுனை தூக்கி மடியில் வைத்துக் கொண்ட ரிஷி கதறிவிட்டான். அவன் நிலை கண்டு அவன் தந்தை அர்ஜுனின் உடையை தேட அது ஒரு மூலையில் தூசியும் துரும்புமாக கிடந்தது. வந்த நாளிலிருந்தே அவனை உடையணிய விடவில்லையே. அதை எடுத்து பார்த்து கண் கலங்கி விசிறி அடித்தவர் பேண்டை மட்டும் எடுத்து போட்டுவிட்டு ரிஷியின் சட்டையை கலட்டி அவனுக்கு அணிவித்து உயிர் நண்பனை கூட யார் எவர் என்று கண்டறியும் நிலையில் இல்லாதவனை தூக்கி கொண்டு மருத்துவமனை சென்றனர். அங்கு அவனை சமாளிப்பதே பெரிய தலைவலியாகி போனது இருவருக்கும். போதை மருந்தும் பெண்ணையும் கேட்டு கத்தி ஆர்ப்பாட்டம் செய்தான். கட்டுப்படுத்த முடியாமல் மயக்க மருந்து போட்டு மயக்கத்தில் ஆழ்த்தினர் மருத்துவர்கள். 2 நாட்கள் இப்படியே கிடக்க மயக்கத்தில் இருந்து விழித்தவனின் முகம் கருத்து கண்ணை சுற்றி கருவளையம் தோன்றி உடல் இழைத்து பார்க்கவே பரிதாபமாக பலம் இழந்து காணப்பட்டான். கண் திறந்து ரிஷியை பார்த்து கேட்டது என்னவோ, அம்மா நல்லா இருக்காங்களா ரிஷி என்றுதான். போதை ஒவ்வொரு நேரம் இல்லாது இருந்த நேரத்தில் தெரிந்து கொண்டான் தான் கடத்தி வைக்கப்பட்டுள்ளோம் என்று. அப்போதெல்லாம் அவன் நினைவை நிறைப்பது அவன் அன்னையின் நினைவுகள் மட்டுமே. தன்னையே இந்த நிலைமையில் வருண் வைத்திருக்கிறான் என்றால் தன் அன்னையை என்ன பாடுபடுத்துகிறானோ என்ற கலக்கம் அவனை ஒரு நிலையில் இல்லாமலாக்கியது. ரிஷி வாய் திறக்கும் முன்னே ரிஷி என பதட்டமாக அழைத்தபடி அவசரமாக ஓடி வந்த அவன் தந்தை அர்ஜுன் முழித்திருப்பதை கவனியாது, ரிஷி மீனாட்சிக்கு ஆபத்துப்பா, கெஸ்ட் ஹவுஸ்ல அர்ஜுன் இல்லைங்கிற விஷயம் தெரிஞ்சதும் அந்த வருண் ராஸ்கல் இருக்கானே மீனாட்சியை ஒருத்தனுக்கு விலை பேசியிருக்கான். அதோட எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் மீனாட்சி கதையை முடிக்கணும்னு பேசிட்டு இருந்தான்டா. அதன் பின் தொடர்ந்து கண்காணிச்சதில் தான் எனக்கு இந்த விஷயமே தெரிஞ்சது. சீக்கிரவா நம்ம போய் அவங்கள காப்பாத்தி அழைச்சிட்டு வந்துடலாம் என்று அவர் அவசரப்படுத்த தடதடவென பொருட்கள் அதிவேகமாக உடையும் சத்தம். அர்ஜுன் தான் ஆஹா என்று அலறலுடன் வெறியாக மருத்துவ சாதனங்களை அனைத்தையும் வெறி பிடித்தவன் போன்று தள்ளி உடைத்துக் கொண்டிருந்தான். தடுக்க முடியவில்லை. ரிஷி மற்றும் அவன் தந்தையாலும் அவனை தரையில் நடந்து நாட்களாகி இருக்கவே முதலில் 8 வைத்து நடக்க கற்பிக்கும் குழந்தை போல் தட்டு தடுமாறி தரையில் விழுந்தெடுத்து எழுந்து ஓடினான். அவன் உயிரான அன்னையை காப்பாற்ற பின்னால் ஓடினர் இருவரும். ரிஷியின் தந்தை மற்ற போலீசாருக்கு அர்ஜுனின் விஷயத்தை தெரியப்படுத்த விரும்பவில்லை. என்ன இருந்தாலும் அவர் மகன் வயது பிள்ளை, தனக்கும் பிள்ளை போன்று அவனை பாவித்ததால் அவன் எதிர்காலம் கருதி அவரை அவன் பிரச்சனைகளை முடிக்க நினைத்தார். அந்த டீலர் மீனாட்சியின் கதறலையும் பொருட்படுத்தாது அவர் மீது படர சாய்வு நாற்காலியில் அமர்ந்து புகைத்தவாறு நடப்பதை உற்சாகம் பொங்க பார்த்தார் வருண். அவர் அறியவில்லை போலும் அலட்சியமாக விட்ட அவரின் பிள்ளையே அவருக்கு யமனாக போவதை. அர்ஜுன் அங்கிருந்து தூக்கி சென்ற பிறகு வந்தவர் சின்ன பையன், அதுவும் தான் அவனுக்கு தந்தை என்ன செய்துவிட போகிறான் என்ற அதப்பில் அவன் காணாமல் போன விஷயத்தை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. அதோடு அவருக்கு அங்கு நடந்ததை சொல்லவும் யாரும் இருக்கவில்லை. அங்கிருந்தவர்களை கையோடு கைது செய்து விட்டார் ரிஷியின் தந்தை. மீனாட்சியின் மேல் விழுந்து கிடந்தவன் தூக்கி வீசப்பட்டான் கொடூரமாக. ருத்ரமூர்த்தியாக உருவெடுத்து நின்ற அர்ஜுனை கண்டு நடுநடுங்கி போனார் வருண். அதோடு அங்கு என்ன நடந்திருக்கும் சென்டிமெண்டாக பேசி அவனை அவர் கவுக்க பார்க்க அதுவெல்லாம் செவிடன் காதில் ஊதிய சங்காய் போனது. மயங்க கிடந்த மீனாட்சியை அறையில் தூக்கி சென்று படுக்க வைத்து வந்த ரிஷியும் அவன் தந்தையும் நடப்பதை வேடிக்கை பார்க்கலாயினர். அவன் அடைந்த கொடுமையை நேரில் பார்த்த பிறகு தடுக்க மனம் வரவில்லை இருவருக்குமே. பாதிக்கப்பட்டவன் தண்டனை கொடுக்கும் வரை ஓயமாட்டான் என்று வேட்டையாட காத்திருக்கும் சினமேறிய சிங்கமாய் மாறியிருந்த அவன் தோற்றமே சொல்லும். அவனை எத்தனை காயப்படுத்தி துன்புறுத்தி இருந்தாலும்
பிச்சையாக எண்ணி வருண் உயிரை விட்டு சென்றிருப்பானோ என்னவோ. ஆனால் அவன் உயிரான அன்னையை அல்லவா ஒருவனுக்கு உணவாக்கி கொள்ள நினைத்தான் கொடூரன். அலறல் சத்தம் காது கிளிய, நகம், கண், காது, மூக்கு, உதடு, விரல், கை, கால் என ஒவ்வொன்றையும் நிதானமாக வெட்டி எடுத்து துடிக்க விட்டு கொன்றான் அவனை பெற்ற மிருகத்தை. ரிஷிக்கும் அவன் தந்தைக்கும் கூட ஓரளவுக்கு மேல் அந்த கதறலை கேட்க முடியவில்லை. அதோடு குருதி உடலெங்கும் தெரித்து அரக்கத்தனமாக காணப்பட்ட அர்ஜுனை கண்டு சற்றே பயந்துதான் போயினர். அவன் அன்னையை விலை பேசியவனை கோபம் தீரும் மட்டும் கொடூரமாக அடித்தே சாகடித்தான். எதையும் வெளியே தெரியாதவாறு ரிஷியின் தந்தை கச்சிதமாக பார்த்து கொண்டார். மீனாட்சியிடம் நடந்த உண்மைகள் மறைக்கப்பட்டது. அவருக்கும் அவர் மகனாவது வருண் கண்ணில் படாமல் நிம்மதியாக இருந்தானே என்றதே போதுமானதாக இருந்தது. மேலும் அவருக்கு உடல் நலம் சுகமில்லாது போகவே உடனிருந்து பார்த்து கொண்டார் ரிஷியின் அன்னை. ஆனால் இதில் வழி மாறி போனதென்னவோ அர்ஜுன் தான். அவனால் என்ன செய்தும் போதை பழக்கத்தில் இருந்தும் பெண்கள் பழக்கத்தில் இருந்தும் வெளிவர முடியாமல் போனது. மருத்துவமனை சென்று தன் குறையை சொல்லி சிகிச்சை எடுக்க அவமானமாக இருந்தது. அவர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு மீண்டும் பழைய கசப்பான ஞாபகம்தான் மிஞ்சும். தன் வாழ்க்கை போனது போகட்டும், திருமணம், குழந்தை, குட்டி எதுவும் வேண்டாம் என்று மனம் வெறுத்த நிலையில் தன் சிபிஐ கனவை மட்டும் நினைவாக்க போராடியவன் இரவில் போதை மற்றும் தன்னை நாடி வரும் பெண்களை என்று சென்றது அவன் வாழ்க்கை. ரிஷி எத்தனையோ முறை கெஞ்சி கூத்தாடி பார்த்து விட்டான். என்ன என் வழியில விட்டு மச்சான், இனிமே எனக்கு ஒரு வாழ்க்கையெல்லாம் அமைச்சு வாழ்றது கஷ்டம் என வேதனை கலந்த விரக்தியான குரலில் சொல்லியிருந்தான். மண்டோதரிதான் பெண் என்று சொன்ன போது கூட வயதில் மூத்தவள் என்றதும் பழைய விஷயங்கள் கண்முன் தோன்றவே அவன் அன்னை மேலன்று கோபம் கொண்டு சென்றது. ஆனால் மகியை பார்த்த பிறகு அவன் என்ன உணர்ந்தான், எப்படி உணர்ந்தான் என்பதையெல்லாம் வார்த்தைகளால் சொல்லிவிட முடியாது. என்னதான் கல்யாண வாழ்க்கை வேண்டாம் என உறுதியாக இருந்தாலும் அவன் ஆழ்மன ஆசை மகியை கண்டதும் வந்ததெனவோ உண்மைதான். அவள் அன்பிற்கும் அருகாமைக்கும் எங்கும் மனதை கட்டுப்படுத்த வழி தெரியவில்லை. அவளை பார்த்தால் மனம் லேசாகும். மனக்காயத்திற்கு மருந்திடுவதை போல் இருந்தது அவள் அருகாமை. என்ன முயன்றும் போதை மருந்து உட்கொள்வதை நிறுத்த முடியவில்லை. ரிஷியோ பெண்களிடம் செல்லாதே என்று கேட்டுக்கொண்டதும் பெண் தேகம் கேட்ட உடலை முடிந்த மட்டும் அடக்கி வைத்தான். இருந்தும் பெண் தேகம் வேண்டுமென அடம்பிடிக்கும் உடலை தன்னவள் அருகாமையில் தீர்த்து கொள்ள எண்ணி அவளை முத்தமிட்டு கட்டிக்கொண்டு தீர்த்து கொள்வான். இப்போது அவளின் நலனுக்காக வேண்டியே போதை பழக்கத்தை முற்றிலுமாக நிறுத்த வேண்டி அவன் இத்தனை நாளும் அவமானமாக கருத்திய சிகிச்சையை மேற்கொண்டு வருகிறான். அதன் பிரதிபலிப்பே பயம், கலக்கம், வேதனை. இதையெல்லாம் எங்கே மகி தன்னை விட்டு பிரிந்துவிடக்கூடுமோ என்றெல்லாம் அதிகமாக யோசிக்க வைக்கிறது. அவனை பணம் கொடுத்து பெண்களை நாடியதை தவிர்த்து மற்ற அனைத்தையும் அவன் மகியிடம் சொல்லி முடிக்க இன்னும் விழித்து அழுதவள் ஒரு நிலைக்கு மேல் மனபாரம் தாங்காமல் மயங்கி சரிந்தாள்.